أستعيذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. போன தடவை பேசிய முக்கியமான விஷயங்கள், அதில் சுஜூதின் அடையாளம் முகத்தில் என்ற விஷயத்தை பார்த்தீர்கள். தக்வாவை பற்றி நிறைய விவரங்களை பார்த்தோம். எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் பார்த்தோம். யாரெல்லாம் நபிக்கு உடைய இடத்தில் அவரோடு இருப்பார்கள் என்றும் பார்த்தோம். நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள், நேற்று பேசினதை பற்றி என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று ஒரு நல்ல விளக்கத்தை நீங்கள் உங்களால் யாராவது தர முடிந்தால் தாருங்கள். தக்வாவை பற்றி முழு விபரத்தை தெரிந்திருந்தால் சொல்லுங்கள். இப்பொழுது சொல்லுவதை மட்டும் எழுதி கொள்ளுங்கள். போன தடவை பேசிய பேச்சில் தக்வா என்ற ஹெட்டிங் போட்டுக்கிறங்க. தக்வாவை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? தக்வாவை அடைவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன? நம்பர் 2, தக்வாவை அடைவதற்கு உங்களுடைய தகுதிகள் என்ன? தக்வாவை அடைவதற்கு உங்களுடைய தகுதிகள் என்ன? 3வது கேள்வி, எப்பொழுது நீங்கள் தக்வாவை அடைவீர்கள்? எப்பொழுது நீங்கள் தக்வாவை அடைவீர்கள்? நம்பர் 4, தக்வாவை அடைந்தவன் உடைய நிலைமை என்ன? தக்வாவை அடைந்த மனிதனின் நிலை என்ன? எப்படி இருப்பான்? தக்வாவை அடைந்தவன் எப்படி இருப்பான்? நம்பர் 5, தக்வா இதனுடைய அர்த்தம். இதனுடைய அர்த்தம், முழு விவரம் என்ன? தக்வா இந்த வார்த்தையின் அர்த்தம், முழு விவரம் என்ன? இத நீங்க இந்த ஒரு வாரத்தில் பார்த்திருக்க வேண்டும், சொல்லியிருக்க வேண்டும். அவ்வளவு தூரம் போன தடவை சொல்லியிருந்தேன். அதை பத்தி நீங்க பார்க்கல. சரி, பரவாயில்ல. படிச்சிருந்தா சொல்லியிருப்பீங்க. இவ்வளவு விஷயம் இருக்குது. அந்த முகத்தில் பார்க்கலாம். எதை பார்க்கலாம்? சுஜூதின் அடையாளங்களை முகத்தில் பார்க்கலாம். நெற்றியில் கிடையாது, முகம். முகத்துலதான் சுஜூதின் அடையாளம் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. முகங்களில்
சுஜூதின் அடையாளம் இருக்கும். என்றால் என்ன? சுஜூதின் அடையாளம் முகங்களில் இருக்கும். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? இவ்வளவு விஷயம் நீங்க எடுத்திருக்கலாம். எடுக்கல, படிக்கல. அது அப்படியே பேசினதோட அப்படியே போயிருச்சு. சரி பரவால்ல. இது புரியாம நாம் எதையும் தொட முடியாதுப்பா. இந்த விஷயங்கள் தெரியாம நீங்க குரான தொட முடியாது. இப்ப சொன்னனே 6 கேள்வி. இது என்னன்னு தெரியாம, அர்த்தமும் புரியாம, நம்ம பாட்டுக்கு வேற விஷயத்த பேசிக்கிட்டும், போதிக்கிட்டும் போயிருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எந்த காலத்திலும் குரானை புரிந்து கொள்ள முடியாது. மிகவும் கஷ்டமான காரியத்தில் நிலைமையில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். இப்போ இந்த 6, 7 கேள்விக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். ஈமான் கொண்டவனின் நிலைமை அந்த முகத்தில் இருக்கும் சுஜூத வைத்துக் கொண்டுதான் எல்லாமே நிறைவேறுது. சுஜூத பார்த்த பின்னர் தான் எல்லாமே நிறைவேறுது. சுஜூத முற்றிலும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்தி உங்க முகங்களில் காட்ட வேண்டும். இப்போ யார்ட்டயும் காட்டத் தேவையில்ல. நீங்க அல்லாஹ்வுக்கு காட்டினால் போதும். உங்க வீட்ல உள்ளவங்களுக்கோ, நண்பர்களுக்கோ யாருக்கும் காட்டணும் அவசியம் கிடையாது. அவங்க கண்டுபிடிக்கவும் முடியாது. நீங்க அல்லாஹ்வுக்கு காட்டினால் போதும். எத? சுஜூதின் அடையாளம். இந்த சுஜூதின் அடையாளத்தை அல்லாஹ் எவ்வாறு விவரிக்கின்றான் இன்ஜீல்? சுஜூதின் அடையாளத்தை அல்லாஹ் எவ்வாறு விவரிக்கின்றான் தௌராத்தில்? எல்லாமே அது நம்முடைய இஸ்லாம் என்ற விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது, இது அனைத்து கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிந்திருக்க வேண்டும். அதை நீங்க செயல்படுத்திக் கொண்டும் இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான விஷயம். தக்வா இல்லாமல் குர்ஆன் கிடையாது. குர்ஆன் புரியாது. குர்ஆனை ஓத முடியாது. இவ்வளவு வேலை இருக்குதுப்பா தக்வா என்ற வாக்கியத்தில். சரி. இப்ப நான் சொன்ன கேள்விக்கு உங்களால முடிஞ்சா பதில் கொடுங்க. இல்ல பிடிக்காட்டி விட்டுருங்க. சரி இப்ப அடுத்து படிங்கம்மா. அடுத்தது படிங்க. நசீர் படிங்க நசீர். படி. 5வது அத்தியாயம் 43வது வசனம். எனினும் இவர்கள் உம்மை தீர்ப்பு அளிப்பவராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இவர்களிடத்திலோ தௌராத்தும் உள்ளது, அதில் அல்லாஹ்வின் கட்டளையும் உள்ளது. எனினும் பின்னர் அதை புறக்கணித்தும் விடுகிறார்கள். இவர்கள் நம்பிக்கையாளர்களே அல்லர். அல்லாஹ் சொல்றான். நீங்க கொடுத்த தீர்ப்பை இவங்க எல்லாம் ஏத்துக்கவே மாட்டாங்கப்பா. அவங்க கையில புத்தகம் தௌராத்தும் இருக்கின்றது. இவர்கள் கையில் இன்ஜீலும் இருக்கின்றது. அதையே 2யுமே இந்த 2 கூட்டத்தினரும் புறக்கணித்து விட்டார்கள். இவர்கள் எப்படிப்பா உங்க பேச்ச கேட்பானுங்க? இந்த கூட்டம் எப்படி கேட்கும்? என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லுகின்றான். ரசூலுக்கு சொல்லுகின்றான். 4வது ஆயத்து. நிச்சயமாக நாம் தான் தௌராத்தையும் இறக்கி வைத்தோம். அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. வழிபட்ட நபிமார்கள் யூதர்களுக்கு அதனை கொண்டே வழிகாட்டி வந்தார்கள். இறைவனை சார்ந்தவர்களும் அறிஞர்களும் அவர்கள் அல்லாவின் வேதத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் என்பதனாலும், இன்னும் வேதங்களுக்கு சாட்சிகளாக அவர்கள் இருந்தமையாலும் இதை கொண்டே வழிகாட்டி வந்தனர். எனவே நீங்கள் மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். என்னுடைய வசனங்களை மன இச்சைகளுக்கு விட்டு விடாதீர்கள். எவர்கள் அல்லாஹ்
இறக்கி வைத்ததைக் கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ ம். அவர்கள்தாம் நிராகரிப்பவர்கள். ம். இப்போ தௌராத் இறங்கிய சமயத்தில் அந்த தௌராத்தை பின்பற்றி அல்லாஹ் சொல்லிய சட்ட திட்டங்களின்படி தீர்ப்பளித்தும் வாழ்ந்து வந்தார்கள் மூசா இருக்கும் காலத்தில். அதற்கு பின்னர் தான் மன இச்சையின்படி எல்லாரும் மாறிட்டாங்க. இன்னைக்கு உலகம் பூரா மாறி போயிருச்சு. இருந்தார்கள். இருந்து எந்த பிரயோஜனம் இல்லாம போயிருச்சு. யாரும் அவங்க ஃபாலோ பண்ணல. அவங்க கேட்கல. ஒண்ணும் செய்யல. இப்போ எல்லாமே போயி தம் மனோ இச்சையின்படி சட்ட திட்டங்களை மாற்றிக்கொண்டு இன்று உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த யூத மக்கள். எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னானோ அதையெல்லாம் சாப்பிட்டு வருகிறார்கள். எல்லாத்துக்கும் மேலாக வட்டி வாங்கக்கூடாது என்றால் வட்டி இல்லாம அவர் வாழ்க்கை கிடையாது. இன்னும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருந்தானோ அதையெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். காசுக்காக இந்த உலக ஆசைக்காக செய்து கொண்டிருக்கின்றார். இப்ப இவர்களை பற்றியும் இவர் கொடுத்த வேதத்தை பற்றியும் அவர் நடந்த அந்த நடந்த முறையை பற்றியும் இன்று நாம் கண்டு கொண்டிருக்கின்ற பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கூட்டத்தை இன்று நாம் பார்த்து வருகின்றோம். படி 45 அவர்களுக்கு நாம் அதில் உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், மூக்குக்கு மூக்கு, காதுக்கு காது, பல்லுக்கு பல், காயங்களுக்கும் நிச்சயமாக பழி வாங்கப்படும் என்று விதித்திருந்தோம். கொஞ்சம் எடுத்துங்க. இந்த 6 விஷயங்களும் இவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ளலாம். சட்ட திட்டம் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் அதுக்குதான். அதுக்கு சொல்லிட்டான் ஆண்டவர். இவ்வாறு விதித்திருந்தோம். அப்படிங்க. எனினும் ஒருவர் தர்மமாக விட்டுவிட்டால் அது அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். இந்த மாதிரி ஆண்டவர் சொல்லிட்டான். இருந்தாலும் அதை செயல்படுத்தாமல் படிக்கு படி வாங்காமல் அதை தர்மமாக மன்னித்து விட்டால் நீங்கள் செய்த பாவங்கள் ஃபுல்லா போயிடும். இப்ப நீங்க எதை விரும்புவீங்க? பாவங்களை போக்குறதுதான் பெரிய கஷ்டமான காரியம். அதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்ப இந்த பாவங்களை போகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. அவன் அநியாயம் பண்ணிட்டான். திருப்பி அநியாயம் பண்ணவில்லை. நான் விட்டுறேன்பா, மன்னிச்சு விட்டுறேன்பா, இது தர்மமா விட்டுறேன்பா அப்படி விட்டு விட்டால் நீங்க செய்த பாவம் எல்லாம் போயிருச்சுன்னு நானும் சொல்றான். இப்ப நீங்க எதை விரும்புவீங்க? நசீர் 2ல சொர்க்கத்துக்கு போகணும். எதை விரும்புவீங்க? தர்மமாக ஏன்னா அது முக்கியம். நாளைக்கு சொர்க்கத்துக்கு போக ஈஸியான வழி உனக்கு கிடைச்சு வச்சு. அதனால அவன் சொன்ன தண்டனைய அதை ஒழுங்கா படிச்சு பார்த்துக்கிட்டு இதிலிருந்து தண்டனை கொடுப்பதா? தண்டனை வேண்டாமா? எப்படி தப்பிப்பது? நம்மை எப்படி பாதுகாத்துக்க ஏதோ தவறு பண்ணிட்டு போயிட்டான். திருட்டான். ஏதோ பண்ணிட்டான். அதுக்கு பழி வாங்காம நம்ம இந்த மாதிரி விட்டுட்டோம்டா, என்னாச்சு? உங்க பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும். இப்பேற்பட்ட அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையான். நாம் ஈஸியா தப்பிக்கிறதுக்குள்ள கொள்ள வழிய இந்த வார்த்தையிலேயே நீ விளங்கிரு. உங்களுக்கு சொல்லி தரான். அடுத்தபடி. எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தபடி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. எவர்கள் அல்லாஹ் விதித்த தீர்ப்பின்படி நடக்கவில்லையோ அவர் நிச்சயமா அநியாயக்காரர்கள். நீங்க மன்னிக்காம பழிக்கு பழி வாங்குவீர்களேயானால் என்ன பண்றது? உங்க பாவங்கள் அப்படி இருக்கும். நீங்கள் மன்னித்து பழிக்கு பழி வாங்காம விட்டுவிட்டால் உங்களுடைய பாவங்கள் போய்விடும். இதன் மூலமாக நம்ம என்ன அறிந்து கொண்டோம்? படிங்க, திருப்படிங்க அத. எனினும் ஒருவர் தர்மமாக விட்டுவிட்டால் அது அவர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாகும். எவர்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தபடி தீர்ப்பு வழங்கவில்லையோ நிச்சயமாக அவர்கள் அநியாயக்காரர்களே. அநியாயக்காரர்களை தீர்ப்பு வழங்கவில்லை. 2 ஆப்ஷன் தரேன் உங்களுக்கு. படிக்கு படி வாங்கிருங்க. அல்லது மன்னிச்சிருங்க. தர்மம் விட்டுருங்க. இது 2ல எது செஞ்சா நீங்க அநியாயக்காரர்கள், எது செய்யாட்டி நீங்கள் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றீர்கள்.
எது அநியாயம் நம்ம படுக்கணும். எது அநியாயம், எது நியாயம். இப்ப நீங்க ஒவ்வொருத்தர் நீங்க உங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம செய்யக்கூடிய காரியம் அநியாயம் பண்றதா, நியாயம் பண்றதான்னு நீங்க உங்கள கேட்டுக்கணும். எத செஞ்சா நம்மளுக்கு லாபம், அத நீங்க உங்ககிட்ட ஒப்படைச்சுட்டு ஆண்டவன். 2 ஆப்ஷன் தர்றான். எது அநியாயம் செய்ய வேண்டிய கட்டளைப்படி செய்யாவிட்டால் அநியாயக்காரர்கள். 2 கட்டளை சொல்றான். கர்வம் விட்டுருங்க, பழிக்கு பழி வாங்குங்கன்னு சொல்றான். இது அல்லாஹ் சொல்ற நியாயம் எது? மன்னிச்சு விடுறது. மன்னிச்சு விடுறது. இப்படிதாங்க குர்ஆன் ஓதணும். இந்த மாரி தான் குர்ஆன் ஓதணும். இப்படிதான் நம்மள தற்காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். என்னம்மா திருடனா திருடியாச்சு. ஒதுங்கிருங்க முடிஞ்சு போச்சு. நீங்க எதுக்கு பழி வாங்கணும்? அல்லாஹ் விட்டுற சொல்ல. சரி போறான். தொலைஞ்சு போறான். இந்த மாரி பாவங்கள்லாம் சரி தொலைஞ்சு போறான். நம்மளுக்கு என்ன வேற தேவையில்லையே. நம்ம ஒழுங்கா நடந்துக்கிருவோம். ஒவ்வொருத்தரும் நாம் ஒழுங்கா நடந்துக்கிறோம்ப்பா. நாம் ஒழுங்கா நடந்துக்கிறோம்ப்பா. இந்த மாரி விஷயத்துல நீங்க இந்த முறையில உங்க உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், இது உங்களுக்கு நியாயமானதும், அல்லாஹ் விரும்பக்கூடியதுமாக இருக்கின்றான். அவனுக்கு 2ம் குடுத்துட்டேன். 2ம் சரிதான். 2ம் செய்யலாம். இருந்தாலும் அவன் எத தேர்ந்தெடுத்தான்? அதான் பார்க்குறான். இத தேர்ந்தெடுத்தான். சரி என்ன காரணத்திற்கு கொஸ்டின் எழுதிக்கங்க. என்ன காரணத்திற்காக பழிக்கு பழி வாங்குதல் உங்க மீது விதிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு எழுதிக்கிறங்க. நீங்க எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்குதோ பதில் சொல்லுங்க. இதெல்லாம் ஓதுற முறை ஓதுனா, ஆண்டவன் இறக்கி வச்சது என்ன காரணத்துக்காக இறக்கி வச்சுக்கிறான்னு கண்டுபிடிச்சிடலாம். அவன் சொல்லாமயே நீ கண்டுபிடிச்சிடலாம். இதான் முக்கியமான விஷயம் இந்த குர்ஆன் ஓதுறது. என்ன காரணத்திற்காக மனிதனை பார்த்து படிக்கு படி வாங்கிக்க, அது மட்டும் சொல்லியிருக்கலாம். அல்லது மன்னிச்சிரு, அது மட்டும் சொல்லியிருக்கலாம். 2யும் சொல்றான் அவன். 2யும் சொல்றான் அவன். என்ன காரணம் இப்ப கேள்வி என்ன கேட்டா, என்ன காரணத்திற்காக மனிதனுக்கு இவ்வாறு அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான் தான் கேள்வி இப்போ. எதை வைத்துக்கொண்டு, எந்த காரணத்தை வைத்துக்கொண்டு அவன் இவ்வாறு படிக்கு படி வாங்கிக்கப்பான்னு சொல்றான்னு நான் கேட்கிறேன். எழுதிக்கிறங்க. யோசிச்சு பதில் சொல்லுங்க. படிங்க அடுத்து படிங்க. 46வது ஆயத். ம். இன்னும் நபிமார்களின் அடிச்சுவடுகளிலேயே மரியமின் குமாரராகிய ஈசாவை அவருக்கு முன் இருந்த தௌராத்தை உண்மைப்படுத்துபவராக நாம் தொடரச் செய்தோம். இப்போ தௌராத்தை உண்மைப்படுத்துவதற்காக மரியமுடைய குமாரர் ஈசாவை நாம் நபியாகவும் தூதராகவும் அனுப்பி வைத்தோம். உண்மையாக்குவதற்காக. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அது உண்மைதான் என்று சொல்வதற்கு ஈசாவை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அவருக்கு நாம் இஞ்சிலையும் கொடுத்தோம். அந்த புத்தகத்தின் பெயர் இஞ்சில் கொடுத்தான். அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன. அதில் வழியும் ஒளியும் இருந்தது. அந்த புத்தகமே வழியும் ஒளியும் அல்ல பிரகாசமா. சொல்லுங்க. அது தனக்கு முன் இருக்கும் தௌராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது. ஏற்கனவே அனுப்பிய அந்த தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது இன்ஜீல் வேதம். அது முத்தகீன்களுக்கு வழிகாட்டியாகவும் நல்லுபதேசமாகவும் உள்ளது. அந்த புத்தகமே நல்லா சொல்லுங்க. தக்குவா உடையவர்களுக்கு நல்லுபதேசமாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தது. யாருக்கு? தக்குவா உடையவர். தக்குவா எந்த காலத்துல வருது நீங்க பாத்துக்கிறங்க. எந்த ஐமாரிலேயாவது வருது பாத்துக்கிறங்க. தக்குவா இல்லாட்டி அவன் இஸ்லாத்தும் கிடையாது, வாழ்க்கையை நாசமாச்சு அர்த்தம். தக்குவா இல்லாட்டி வாழ்க்கை நாசமாயிடுச்சு. தக்குவா உடையவர்களுக்கு இது வழிகாட்டியாகவும் ஒளியாகவும் இருந்தது இந்த புத்தகம். எந்த புத்தகம்? இன்ஜீல். அதே மாதிரி தௌராத் வேதம் அதுதான். இன்ஜீல் வேதம் அப்படித்தான். படிங்க. 47வது சூரா. இன்ஜீலை உடையவர்கள் அதில் அல்லாஹ் இறக்கி வைத்தது கொண்டு தீர்ப்பு வழங்கட்டும். இப்போ இன்ஜீல் உங்களுக்கு கொடுத்த புத்தகத்தை இதன்படி சொல்லிய இருக்கிறபடி நீங்க தீர்ப்பு வழங்குங்கள். அல்லாஹ் இறக்கியதை கொண்டு யாரு தீர்ப்பு வழங்கவில்லையோ அவர்கள்தாம் பாவிகள். அல்லாஹ் இறக்கிய அந்த வேதத்தின் சட்ட திட்டங்களின்படி யார் தீர்ப்பு வழங்கவில்லையோ, யார் நடந்து கொள்ளவில்லையோ,
நிச்சயமாக அவர்கள் பாவிகள், அநியாயக்காரர்கள், காஃபிர்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். இன்னைக்கு வரையும் யாருமே அந்த புத்தகத்தையும் ஃபாலோ பண்ணல. இந்த புத்தகத்தை ஃபாலோ பண்ணல. 48வது ஆயத்து. ம். மேலும் உண்மையைக் கொண்டுள்ள இந்த வேதத்தை நாம் உம்மீது இறக்கி உள்ளோம். இப்போ 3வது புக். முதல் புக்கு, 2வது புக். இப்ப ரசூலுக்கு உண்மையைக் கொண்டுள்ள வேதத்தை நாம் உம்மீது இறக்கியிருக்கின்றோம். இது தனக்கு முன் உள்ள வேதத்தையும் மெய்ப்படுத்தக்கூடியதாகவும் அதை பாதுகாப்பதாகவும் இருக்கிறது. இதுக்கு முன்பு வந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் உண்மைப்படுத்துவதாகவும் அவற்றை பாதுகாப்புமாக வைத்துக் கொண்டிருக்கிறது இந்த குர்ஆன். இந்த குர்ஆன் மூலமாக அந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கின்றான். குர்ஆனை மட்டும் பாதுகாக்கல, அந்த 2 புத்தகம் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல பத்திரமா இருக்குது. நீங்கள் ஜிக்ரை கொண்டு அறிவீர்களேயானால் 2 புத்தகமும் இப்போ உங்க கையில இருக்கு. பிளஸ் கையில உள்ள குர்ஆன் 3 புத்தகமும் உங்க கையில இருக்கு. எனவே அல்லாஹ் விதித்துள்ளவாறு அவர்களிடையே நீர் தீர்ப்பு செய்வீராக. இப்போ ரசூலுக்கு சொல்லிட்டான். அல்லாஹ் விதித்தபடி யாராவது வழக்காடிகள் வந்தால் அல்லாஹ் சொல்லிய பிரகாரம் அதன்படி நீர் தீர்ப்பு வழங்குவீராக. உமக்கு வந்த உண்மையை விட்டும் அவர்களுடைய மன இச்சைகளை நீர் பின்பற்ற வேண்டாம். இப்ப ஸ்டர்னா சொல்லிட்டேன். அவருடைய மன இச்சையை நீர் பின்பற்ற வேண்டும். உலக ஆசையின்படி கொஞ்சம் மாத்திக்கிறங்க, இந்த மாதிரி சொல்லுங்க. அந்த பேச்சே கிடையாது. ஆணும் சொன்ன சொல்லுபடிதான் நீங்க எல்லாம் நடக்கணும். அந்த அடிப்படையில் நான் தீர்ப்பும் சொல்லுவேன். அதுக்காக மனோ இச்சையின்படி நீர் மாற்றிக்கொள்ளாதீர், திரிந்து விடாதீர், திருப்பியும் விட வேண்டாம். நீங்க உறுதியாக இருங்கள். இந்த அல்லாஹ்வின் சொன்ன சட்ட திட்டத்தின்படியே நீங்கள் தீர்ப்பு வழங்குங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான மார்க்கத்தையும் அதற்கான வழிமுறையையும் நாம் ஏற்படுத்தி உள்ளோம். அது என்ன போட்டிருக்குது மார்க்கத்துக்கு? ஷரியத்தன் மின்ஹாஜ். லா ஷரியாண்டா லா. அப்போ கிளியர். மின்ஹாஜ் என்றா நல்ல தெளிவான இரண்டையும் நாம் அதில் இறக்கியுள்ளோம். அது சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சட்ட திட்டங்களும் தெளிவானதுமாக இருக்கின்றது அந்த புத்தகத்தில். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தவராக ஆக்கி இருக்கலாம். அல்லாஹ் நாடி இருந்தால் உங்கள் அனைவரையும் ஒரே சமுதாயத்தினராக ஆக்கியிருக்கலாம். ஒரே சமுதாயம் என்ன? ஒரே சமுதாயம் என்றால் என்ன? நம்பிக்கை கொண்ட சமுதாயமா மட்டுமே ஆக்கி இருந்திருக்கலாம். ஒரே சமுதாயம், எந்த குறையும் இல்லாம, எந்த பாகுபாடும் இல்லாம, எந்த சந்த சச்சரவும் இல்லாம எல்லாரையும் அல்லாஹின் வழியில் செல்லக்கூடிய, குர்ஆன் வழியில் செல்லக்கூடிய, ரசூல் காட்டிய வழியில் செல்லக்கூடியவர்களாக அனைவரையும் ஆக்கியிருப்போம். என்ன காரணத்துக்காக? படிங்க அடுத்தது. ஆனால் அவன் உங்களுக்கு கொடுத்திருப்பதை கொண்டு உங்களை சோதிப்பதற்காகவே. எனவே நன்மையானவற்றின் பால் முந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் யாவரும் அல்லாஹ்வின் பக்கமே மீள வேண்டி இருக்கிறது. சோதனைக்காக சொல்ல மாட்டேங்க. படிங்க. நீங்கள் எதில் மாறுபட்டு கொண்டிருந்தீர்களோ அதனை அவன் உங்களுக்கு தெளிவாக்கி வைப்பான். இப்போ இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம ஒரே மார்க்கம் ஆக்கி இருக்கலாம், இருந்தாலும் என்ன காரணத்திற்காக? உங்களை சோதிப்பதற்காக நான் ஒரே கூட்டமாக ஆக்கவில்லை. நான் அந்த விஷயத்தை இறங்கவே இல்லை, நான் செய்யவும் மாட்டேன். நீங்க தான் ஓதி எது உண்மை, எது பொய், எது நியாயம், எது அநியாயம், உண்மையான இறைவன் யார்,
இவன் சொல்ற பேச்சு உண்மைதானா என்று அறிந்து, புரிந்து இந்த குரான் படி நடக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்க வேண்டும். நீங்களாக வர வேண்டும் என்றுதான் என்னுடைய ஆசை. அதுக்காக நானே படைச்சுட்டு, நானே தூய்மை உங்கள ஆக்கிட்டு, எல்லாம் நல்ல காரியம் சொல்லிக் குடுத்து, உங்கள தூக்கி அப்படியே சொர்க்கத்துல உட்காருங்க சொல்றதுக்காக நான் உங்கள படைக்கல. ஆக்கியிருக்கலாம். இருந்தாலும் சோதனை கயனி குரான்ல சொல்லப்பட்ட அனைத்து சோதனையும் நீங்க படிச்சிருப்பீங்க. நானும் சொல்லியிருப்பேன். எல்லா சோதனையும் பார்த்துட்டீங்க. இந்த சோதனையில ஜெயித்து, இந்த குரானை பின்பற்றி நீ வர வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. நானே ஒருத்தன் நல்லவன்ட்டு ஒருத்தன் உண்டாக்கி, "நீ நல்லவன்பா, நீ சொர்க்கத்துக்கு போன்னு" சொன்னா என்ன படைக்காம இருக்கலாமே! இது ஆலோசனை. இதான் சொல்றான். இப்ப இந்த ஆயத்துக்கு 32:13 எடுங்க. 32:13. ம். மேலும் நாம் நாடியிருந்தால் ஒவ்வொருவருக்கும் வழியை கொடுத்திருப்போம். சரி. ஒவ்வொருவருக்கும் நீங்க ஓதுறீங்க தம்பி. சிந்திக்கிறீங்க. உங்களுக்கு அர்த்தம் கிடைச்சிருச்சு. இதான் வழி. நடந்துக்க. அவ்வளவுதான். இப்ப இன்னொரு ஆளு சிந்திக்கிறாரு. கண்டுபிடிக்கிறாரு. இதான் அவன் வழி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி தவிர எல்லாம் ஒரே வழி கிடையாது. இதுல தான் நீங்க இப்ப உஷாரா இருக்கணும். விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழி என்றால் என்னன்னு எல்லாம் இஸ்லாம் தானே. எல்லாம் இஸ்லாத்துல இருக்கணும். எல்லாம் ஈமான் கொண்டவர்களா இருக்கணும். எல்லாரும் மூமினா இருக்கணும். எல்லாரும் தக்வாவுடையவர்களா இருக்கணும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வழியை நாம் அறிவித்திருப்போம். இதுதான் இஸ்லாம். இதுதான் குர்ஆன் ஓதும் முறையும், குர்ஆனிலிருந்து விளக்கத்தையும், அர்த்தத்தையும் எடுத்து, அதன்படி நடக்கக்கூடிய விதம் இதுதான். இப்போ இந்த கொஸ்டின் எழுதிக்கிறங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு வழி என்றால் என்ன? எழுதிக்கிறங்க. இதெல்லாம் வச்சு பதில் சொன்னா, நீங்க ஓதுறீங்கன்னு அர்த்தம். நல்லா சொல்லிடுவேன். ஓதுறதுக்கு வழிய சொல்லிடுறேன். மேற்படி நான் எதுவும் சொல்ல மாட்டேன். ஓதுற வழிய சொல்லிட்டேன். இப்போ அ வ காட்டியிருப்போம். அப்புறம் அடுத்தது. ஆனால் நான் நிச்சயமாக ஜின்களையும் மனிதர்களையும் கொண்டு கூட்டமாக நரகத்தை நிரப்புவேன் என்று என்னிடம் இருந்து வாக்கு வந்துள்ளது. ஆ இப்போ அல்லாட்ட வாக்கு 32:13 இறங்கிடுச்சு. ஆனா என்ன அர்த்தம்? நீங்க ஒருத்தனும் கேட்கலன்ட்ட. ஒருத்தனும் அல்லாட்ட கேட்கல இன்னைக்கு. அல்லாஹ் புறக்கணிச்சுட்டு, குர்ஆனையும் புறக்கணிச்சுட்டு, ரசூலையும் புறக்கணிச்சுட்டு, மனிதர்கள நம்பிக்கிட்டு, மனிதன்ட்ட கேட்டுக்கிட்டு வாழ்க்கை போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அதுவே போதும் பெரிய ஹர்ரமான வார்த்தை. இது மிக தப்பான காரியம் அதிலே தெரியுது. ஆனா தப்பாக செய்வேன்னு எல்லாம் நிக்கிறாங்க இன்னைக்கு. ஒருத்தனும் கேட்கலப்பா என்ட்ட. அதனால வெயிட் பண்ணி பார்த்தேன். இந்த 32:13 பிரகாரம் யாராவது வந்து கேட்பாங்க, பதில் சொல்லலாம், அவங்களுக்கு வழிய காட்டுறேன்னு நினைச்சுட்டு இருந்தேன். யாரும் வரவும் இல்லை. அதனால என்னுடைய வாக்கு இறங்கி விட்டது. மனிதர்களையும், ஜின்களையும் கொண்டு யாவரையும் கொண்டு நரகத்தை நிரப்புவேன் என்ற வாக்குறுதி ஏற்பட்டு விட்டு மாற்ற முடியாத வாக்குறுதி ஏற்பட்டு விட்டது. இன்று அது உண்மையாகி விட்டது. அந்த வாக்குறுதியின்படி இன்று உலக மக்கள் அனைவரும் அல்லாஹ் சொன்ன அந்த வாக்குறுதியில் போய் விழ தயாராக இருக்கின்றார்களே தவிர, இதை தப்பித்துக் கொள்வோம் என்ற ஆசை யாருக்கும் கிடையாது. வரல. யாரும் அல்லாஹ்ட்ட கேட்கல. அப்போ அல்லாஹ்ட்ட கேட்கிறதுக்கு நீங்க அல்லாஹ்வை யார் என்று புரியாமல், தெரியாமல், விளங்காமல், உணராமல் நீங்க அறிந்து கொள்ளவே ஒரு காலும் முடியாது. அதையும் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வ யாரென்று அறிவதற்கு அறிந்த பின்னர் தான் உங்களுக்கு தக்வாவை அல்லாஹ் இறக்கி வைப்பான். அதுவரையும் கிடையாது. தக்வா அடைந்த பின்னர் தான் நீ குர்ஆனை தொட முடியும். இப்பதான் குர்ஆனை தொட முடியும். அதுதான் ஆரம்பத்திலே சொல்றான், தூய்மையானவர்களை தவிர தொட முடியாது. தூய்மை உங்க எல்லாத்தையும் அடுத்தது ஈமான் கொள்றது, அடுத்தது இஸ்லாத்தில் நுழைவது, அடுத்தது தக்வாவை அடைவது. இந்த மாரி ஒரு ப்ராசஸ்ல வர வேண்டியிருக்கு ஒவ்வொருத்தரும். இப்போ நல்லா புரிஞ்சிருப்பீங்க. நல்லா நீங்களே இப்போ அல்லாஹ்வ எப்படி கேட்கிறது? கேட்கறதுக்கு முந்தி அவனை எப்படி அறிந்து கொள்வது? கேட்கறதுக்கு முந்தி எப்படி அறிந்து கொள்வது என்ற விஷயத்துக்கு முதல்ல வாங்க. அதன்படி நீங்கள் உங்க செயலை செயல்படுத்துங்கள். படிங்க.
அடுத்து வாங்க. இங்க ஃபைல வாங்க. 49. ம். இன்னும் அல்லாஹ் இறக்கியதைக் கொண்டு அவர்களிடையே தீர்ப்பு செய்வீராக. ரசூலுக்கு அதான்ப்பா. மூசாவுக்கும் இதே தீர்ப்பு செய்யுங்க புத்தகத்தின் பிரகாரம். ஈசாவும் அவன் குடுத்த புத்தகத்தின்படி தீர்ப்பு செய்யுங்கள். நபி முஹம்மதுக்கு அவன் குடுத்த புத்தகத்தின்படி தீர்ப்பு செய்யுங்கள்னு 3 நபிக்கு அல்லாஹ் சொல்லிட்டான். அவர்களுடைய மன இச்சைகளை பின்பற்றாதீர். இத மாத்திக்கிறங்க. இப்படி சொல்லித்தாங்க. இந்த மாரி செய்யுங்க. இது ஒத்து வராது. இந்த சட்ட திட்டங்கள எங்களால முடியாது. ஃபாலோ பண்ண முடியாது. என்று சொன்னால், அத நீங்க ஒத்துக்கிறங்க. அவங்க மன ஆசை பிரகாரம் நீங்க எதுவும் மாத்திக்க வேண்டாம். நபியே மாத்திக்க வேண்டாம். ம். அல்லாஹ் உம்மீது இறக்கி வைத்ததில் சிலவற்றை விட்டும் அவர்கள் உம்மை திருப்பி விடாதபடி ம். ம். அவர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பீராக. ம். ம். படிங்க. அவர்கள் புறக்கணித்து விடுவார்களேயானால் சில பாவங்களின் காரணமாக அவர்களை பிடிக்க அல்லாஹ் நாடுகிறான் ம். ம். என்பதை அறிந்து கொள்வீராக. ம். படிங்க. மேலும் நிச்சயமாக மனிதர்களில் பெரும்பாலானோர் பாவிகளாகவே இருக்கின்றனர். ம். இன்று பாவிகளாகவே இருக்கின்றனர் அல்லாஹ் முடிக்கிறான்ல. பாவிகளாக இருக்கிறோம் நாம். உங்கள பார்த்த பிறகு தான் அவன் பதில் சொல்றான். உங்க செயல பார்த்து, உங்க பேச்ச பார்த்து, உங்க நடைமுறைய பார்த்து, நீங்க எப்படியெல்லாம் அல்லாஹ்வுக்கும், ரசூலுக்கும், இந்த குர்ஆனுக்கும் விரோதமா நடக்கின்றீர்கள் என்பதை பொறுத்து, பொறுத்து பார்த்த பின்னர் தான் அனைவரும் பாவிகளாகவே இருக்கின்றார்கள். இன்னைக்கு எந்த சட்ட திட்டம் அவன் எந்த புத்தகத்தின்படி நடப்பது கிடையாது. இஷ்டப்படியே போறாங்க. எல்லாம் புறக்கணிச்சுட்டாங்க. எது குர்ஆனே புறக்கணிச்சாச்சு. புரிஞ்சுக்கிட்டீங்களா இப்போ? நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நம்மளுடைய பொசிஷன் என்ன புரிஞ்சுக்க முதல்ல. அது முதல்ல யோசிங்க. அத சிந்திங்க நீங்க. இது என்னடா இது இப்படி எப்படி நம்ம எந்த காலத்துல ஓதி எப்ப இப்படி உட்கார்ந்துருந்தா, எப்ப ஓதி, எப்ப சிந்திக்கிறது, எப்ப வர்றது, இஸ்லாத்துல நுழையிறது, எப்ப தூய்மையாறது, தொடர்பு எது பக்கம் வரலையே. அதெல்லாம் உங்கள புரிஞ்சுங்க முதல்ல. நீங்க உங்கள முதல்ல புரிஞ்சுக்கிருங்க. ஒவ்வொரு ஆயத்தையும் படிக்கும் பொழுது, உங்களிடம் பேசுகின்றான். உங்களிடம் அந்த ஆயத்து இறங்குது. உங்கள்ட்ட சொல்றான் அவன் இந்த மாரி நடந்துக்கன்ட்டு. நீங்க என்ன செய்ய போறீங்க இப்போ? சொல்றவன்ட்ட கேட்க போறீங்களா? சொல்லாதவன்ட்ட சும்மா தூங்கிட்டு இருந்த போய் கேட்க போறீங்களா? நல்லா புரிஞ்சுக்கங்க. மனுஷன்ட்ட கேட்காதீங்க. ஏதோ 4 வார்த்தை ஓதுன்னா உங்களுக்கு சொல்றான். அதுக்காக என்ட்ட கேட்டுருக்காதீங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் நான் அதுக்கு அந்த அறிவு அதுக்கு அல்லாஹ் ஒருத்தன் தான். வேற எவனும் கிடையாது. நம்ம குர்ஆனுக்கு வழிகாட்ட அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. இத முதல்ல புரிஞ்சுக்கிட்டா தான் அவனுக்கு ஓத முடியும். இந்த விஷயத்தை அவன் ஓதி புரிஞ்சுக்கிட்டானோ, அவனால மட்டும் தான் இந்த செயல் செய்ய முடியும். இல்லாட்டி கஷ்டம். படிங்க. 50வது ஆயத்து. ம். அறியாமை காலத்து தீர்ப்பையா அவர்கள் தேடுகிறார்கள். இதற்கு முன்னர் அல்லாஹ் அநியாயக்காரங்க பண்ணிட்டு இருந்தானுங்களே அநியாயம். இஷ்டப்படி ஜட்ஜ்மென்ட் குடுக்குறது, நீதி வழங்குறது, தீர்ப்பு வழங்குறது. இதையா விரும்புறாங்க அவங்க? நான் சொல்ற சட்டதிட்டம் புரியலையா உங்களுக்கு? உங்களுக்கு 2 விதமான சட்டம் குடுத்துருக்கிறேனே. ஒண்ணு இத செய்யுங்க, அல்ல அத செய்யுங்க. 2 விதமான ஆப்ஷன் குடுத்துருக்கேன் இப்ப உங்களுக்கு நான். இது வேண்டாம் அப்படின்ட்டு பழைய காலத்து எவனோ நடைமுறைப்படுத்திக் கொண்டிருந்த அநியாயத்த நீங்க கேட்கிறீங்க. அந்த தீர்ப்பு உங்களுக்கு வேணும் உங்களுக்கு? படி. உறுதியான நம்பிக்கையுள்ள மக்களுக்கு அல்லாவை விட தீர்ப்பு வழங்குவதில் மேலானவன் யார்? உறுதியாக என்ன படிச்சீங்க? நம்பிக்கையுள்ள மக்களுக்கு ம். உறுதியான அல்லாவை நம்பிக்கை விட உள்ள மக்களுக்கு மட்டும் தான் இந்த தீர்ப்பு ஒத்து வரும். அவங்க மட்டும் தான் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அல்லாவை விட தீர்ப்பு வழங்குவதில் மேலானவன் யார்? ம். இந்த மாரி ஒரு அழகான சட்ட திட்டங்கள நான் உங்களுக்கு குடுத்துருக்கேனே. இத விட அழகான முறையில் தீர்ப்பு வழங்க யார் பார்க்கிறாங்க இந்த உலகத்துல? என்று அல்லாஹ் தன்ன பற்றியே உங்களுக்கு பேசுகிறான். உங்களுடன் பேசுகிறான். இந்த ஆயத்த படிச்சீங்கன்னா, அல்லாஹ் உங்களுடன் ஒவ்வொருத்தரும் குர்ஆன் ஓதும்போது, அல்லாஹ் உங்கள பேசுகிறான். இந்த ஆயத்த அல்லாஹ் உங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றான். இப்படி புரிஞ்சுக்கிருங்க. மரியாதை குடுங்க முதல்ல அல்லாஹ்வுக்கு. அது முதல்ல பழகிக்கிறங்க. அல்லாஹ்வுக்கு எந்த மரியாதையும், எந்த கவனிப்பும் இல்லாம, நீங்க பாட்டு நம்ம இஷ்டப்படி போயிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நான் உன்னைய பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். ஒரு ஆயத்த பேசிட்டு இருக்கிறேன்.
அத தூக்கிட்டு என்ட்ட கேட்காம, "எங்க ஓடுற நீ?" யார்ட்ட போய் உதவி கேட்க போற? இது என்னுடைய பேச்சு இல்ல இது. ஞானம் நிறைந்த பேச்சு இல்ல, சிக்கு நிறைந்த பேச்சு இல்ல, சிந்திக்கக்கூடிய பேச்சு இல்ல. நீ என்ன செய்ய போறன்னு கேட்கிறான் ஆண்டவன். மனிதன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ற மாரி இல்ல. 51வது ஆயத்து. ம். நம்பிக்கை கொண்டவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு உலகத்துல நடக்குது. அநியாயம் நடக்குது. அல்லாஹ் இந்த மாரி 2 பேரையும் உங்களுடைய பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள்ன்னு அல்லாஹ் இந்த அரேபிய நாட்டுல பிறந்து வளர்ந்த நபி மூலமாக குர்ஆனை கொடுத்து, அந்த அரேபிய நாட்டு மக்களுக்கு முதல்ல பிரச்சாரம் பண்றாங்க. இந்த 5:51 இன்னைக்கு நடந்து கொண்ட விஷயத்தை பார்த்தீங்களா? அந்த யூதர்களையும், அந்த அமெரிக்கக்காரர்களையும் யூதர்களின் நண்பனாக ஆக்கிக் கொண்டு, அவர்களுடைய பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு, அவங்களுடைய பாதுகாப்பு இவனுக்கு வேணும். புரிஞ்சுக்கிருங்க. கேட்டா முஸ்லிம் சொல்லிக்கிறான். கேட்கிற உதவியும் பாதுகாப்பு யாரு? அமெரிக்கக்காரன்டையும், இஸ்ரேல்காரன். அவனுக்கு எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு, பணத்தை எல்லாம் அவன் குடுத்துக்கிட்டு, இந்த மாரி வாழ்றானுங்கப்பா இன்னைக்கு. நல்ல எந்த ஊர்ல நபி பிறந்தாரோ, அந்த ஊர் மக்கள் இன்று நடந்து கொண்டிருக்கும் செயலை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த மாரி ஒரு மோசமான கூட்டத்த நீங்க உலகத்துல பார்க்க முடியுமா? எல்லாம் கணக்கை வச்சுக்கிட்டு, செய்யற வேலையெல்லாம் அதுக்கு விரோதமா 100% விரோதமாகவும், அல்லாஹ் கோபத்துக்கும், சாபத்துக்கும் ஆளாகக்கூடிய விதத்தில் இன்று நடந்து கொண்டிருக்கின்றது. 5:51 படி அல்லாஹ் சொல்லிய அந்த வாக்கின் பிரகாரம் நடக்காமல். இப்ப என்ன சொல்லப் போறீங்க நீங்க? நீங்க தான் எல்லாம் ஓடுறீங்க இங்க. அங்க போய் எல்லா வேலையும் செஞ்சு வர்றீங்க. அங்க என்ன இருக்குது? அங்க ஓடுறீங்க நீங்க. குர்ஆனுக்கு உத்தரமா விரோதிகளும் அந்த சட்ட திட்டங்களையே கேர் பண்ணாம இஷ்டப்படி வாழ்க்கைய நடத்திக் கொண்டிருக்க இந்த அரபிக்காரங்க ஊர்க்காரங்க போறீங்க நீங்க. மகா கெட்டவங்களப்பா. குர்ஆன் ஓதியிருந்தா போமாட்டான். குர்ஆனை ஓதி உண்மையை புரிந்தவர்கள், அங்கு ஒரு வேலை இல்லை எனக்குன்னு உட்கார்ந்துருவாங்க. அங்க போறதுக்கு தேவையில்லையே. எதுக்கு போகணும்னு உட்கார்ந்து இதான் உண்மையான மூமின்களுக்கு குர்ஆன் ஓதாத கூட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் இதான். அதனால இந்த ஊரை நெனச்சு பார்க்க மாட்டாங்க. அந்த ஊர் பக்கம் போறத, தல வச்சு படுக்கிறதோ வாழ்க்கை வச்சுக்க மாட்டாங்க. அந்த மாரி கேடுகெட்ட ஊரு. அப்படி ஆயிருச்சு இன்னைக்கு. படிங்க. அவர்களில் சிலர் சிலருக்கு பாதுகாவலர்களாக இருக்கின்றனர். அவர்களில் சிலர் சிலருக்கு பாதுகாவலரா இருக்கின்றனர். புரிஞ்சுக்கிறங்க. அல்லாஹ் பாதுகாப்பு கிடையாது. சிலர் சிலருக்கு அவங்களுக்குள்ளயே அந்த காஃபிர் கூட்டத்திற்கும், அந்த இஸ்ரேல் கூட்டத்திற்கும், அந்த அமெரிக்க கிறிஸ்தவ கூட்டத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவியாளர்களா எழுதுகிறாங்க, பேசிக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ம். உங்களில் எவரேனும் அவர்களை பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொண்டால், ம். நிச்சயமாக அவரும் அவர்களைச் சேர்ந்தவர்தான். ம். நிச்சயமாக அல்லாஹ் அநியாயக்கார மக்களுக்கு நேர் வழி காட்ட மாட்டான். ம். இப்போ நேர்வழி இல்லாமல், அல்லாஹ்வுடைய வழி இல்லாமல், குர்ஆனுடைய பாக்கியத்தை அடையாமல் இன்றைய தினம் இந்த அரபு தேச மக்கள் டர்ட்டி டசன் 12 பேர் இருக்கிறானுங்க. வீணா போன கூட்டம். அரபு கூட்டம் நாடு இருக்குது. பிளஸ் இந்த இஸ்லாமிக் கூட்டம் சொல்லி கூட்டம் இருக்கு. அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். யாருமே குர்ஆனை தொடல. அதான் முக்கியமான விஷயம். புரிஞ்சு மனசுல வச்சுக்கிருங்க. குர்ஆனை தொட்டவனோ, ஓதுனவனோ ஒருத்தனும் இந்த உலகத்தில் கிடையாது. ரசூல் காலத்திலிருந்தே கிடையாது. அது திட்டவட்டமாக நான் சொல்ல முடியும். குர்ஆன்ல எல்லா ஆதாரமும் இருக்கின்றது. நான் உங்களுக்கு திருப்பி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நேர்வழி காட்ட முடிஞ்சுச்சு அவன் கதை. அவனும் நரகவாசி. அனைத்து அரபு நாடுகளும் நரகவாசிகள் என்று அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். அவர்களும் இந்த உலக வாழ்க்கையின் ஆசைப்படி சந்தோஷம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்க்கை போய்க் கொண்டிருக்கின்றது. காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். காட்டல. அந்த காட்டாதவனுடைய வாழ்க்கை அவனுடைய பேச்சை கேட்டு உலகம் பூரா இன்னைக்கு அது புண்ணிய பூமி, புண்ணிய ஊருன்னு சொல்லி போயிட்டு இருக்கு. நம்ம என்ன செய்ய முடியும்? ஓதாதவன்ட்ட போய் என்ன பேச முடியும்? நீங்க சொல்லுங்க பார்ப்போம். அவன் எல்லாத்தையும் கெடுத்து இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். எங்க குர்ஆன ஓதிருவாங்களோ, எங்க குர்ஆன் எடுத்துருவாங்களோ, குர்ஆனை ஓதி எங்க நம்மள கேள்வி கேட்டுருவாங்களோன்னு அந்த பயத்துல உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். யாரும் குர்ஆன் தொற்றவும் கூடாது, பேசவும் கூடாது.
அது பாட்டுக்கு பள்ளிவாசல் போன்னு பேச என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. அவ்வளோதான். இது உங்க வேலை என்று அவன் இன்னைக்கு அரபுக்காரங்க அனைவரும் போயிட்டுருக்கு. ஆளு போயிட்டுருக்குது. நீங்க கண்ணால பார்த்து தான் இருக்கிறீங்க. படிங்க. 52வது ஆயத்து. எனவே எவர் இருதயங்களில் நோய் இருக்கின்றதோ ம். அத்தகையவர்தாம் அவர்களிடம் விரைந்து செல்வதை நீர் காண்பீர். இப்போ எல்லாம் எங்க ஓடுறாங்க இன்னைக்கு? அந்த மக்காம சுத்திட்டா போதும். புண்ணியம் பார்த்துட்டா போதும் சொர்க்கம். கெட்ட எண்ணம், கெட்ட செயல், ஷைத்தானுடைய செயல் இருக்கின்றதோ, அவர்தான் விரைந்து ஓடுவார்கள். நான் ஹஜ்ஜு செய்ய போறேன். அவங்களும் ஹஜ்ஜு. நான் அங்கே போறேன். பழைய சுத்த போறேன். போயிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஆனா பார்த்தா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் எங்கேயும் சொல்லாத விஷயத்த செய்யறதுக்கு தான் விரைந்து செல்லுகின்றார்கள் அவர்களிடம். எங்களுக்கு ஏதாவது துன்ப சூழல் ஏற்படுமோ என்று அஞ்சுகிறோம் ஆ, என அவர்கள் கூறுகிறார்கள். பார்த்தீங்களா? நான் அமெரிக்காக்காரனையும், இஸ்ரேல்காரன் நண்பனா ஆக்கிக் கொள்ளாவிட்டால், எங்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டுரும். எங்களுக்கு ஏதாவது அபாயம் ஏற்பட்டுரும். எங்களுக்கு ஏதாவது தாங்க முடியாத கஷ்டம், துன்பம், நிம்மதியற்ற வாழ்க்கை ஏற்பட்டுவிடும். நாங்கள் கொல்லப்படுவோம், நாங்கள் வெட்டப்படுவோம், நம்ம நாடு துறக்கப்படுவோம் என்றெல்லாம் பயந்து, அதுக்காக நாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ வச்சுட்டு இருக்கிறோம். வச்சுட்டு இருக்கோம்னு இந்த அரபுக்காரனே சொல்றான் இன்னைக்கு. அவன பாதுகாக்கிறான் அவன். யாரு? அமெரிக்காரன்னு, யூதன்னு இந்த அரபுக்காரன பாதுகாக்கிறானாம். இவன் கையப்புறம் வச்சுட்டு இருக்கிறான். அல்ல எத வேண்டான்னு சொல்றானோ, அது வேணும்னு ஆசைப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கை நடந்துகிட்டு இருப்பாங்க ஆளுங்க. நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. கண்ணால் நடந்துட்டு இருக்குது இப்போ. இல்லாத பேசினா பரவாயில்ல. கண்ணால 100க்கு 100% குர்ஆனுக்கும், அல்லாஹ்வுக்கும், ரசூலுக்கும் முதற்தரமான எதிரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது குர்ஆன் வார்த்தைய எடுத்து சொல்வதற்கு ஒருத்தன் கிடையாது இன்னைக்கு. தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டு மறைச்சிடுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டு தான் மறைச்சு வச்சுக்கிறானுங்க எல்லாரும். ஒண்ணு சொல்றான், நடக்க கிடையாது நல்லா தெரியும். மறைச்சு வச்சுக்கிறானுங்க. அத பார்க்கலாம் நீங்க. 2ல 159 இவங்கள பத்தி சொல்றேன். இந்த அரபுக்காரங்க அவ்வளவு ஒட்டுமொத்த அரபுக்காரங்களும் இஸ்லாமிய நாடுகளும் உட்கார்ந்து அந்த கூட்டத்தையும் ஒட்டுமொத்தமா அல்லாஹ் சொல்றான். 2 159 நினைக்கிறேன். அதை படிச்சுக்கங்க. படிக்கிறாரு. படிங்கம்மா. படிங்க படிங்க தம்பி. 2:159. ம். நாம் அருளிய தெளிவானவற்றையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்காக விளக்கிய பின்னரும் ம். யார் மறைக்கின்றார்களோ ம். நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். ம். மேலும் அவர்களை சபிப்பவர்களும் சபிக்கிறார்கள். ம். போதுமா? ஒரே வாதம் முடிச்சுட்டான். விளக்கத்தையும் அளித்து, அந்த விளக்கத்த உங்களுக்கு யாரும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி, சவுதி அரேபியா வந்துருச்சு, விஷயம் வந்துருச்சு. எல்லாம் எப்படி நடக்கணும்? இந்த கூட்டம், இந்தியாவுல உள்ள கூட்டம், மத்த எல்லா ஊர்ல கூட்டம். நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்படியே மக்களுக்கு தெரியாம வச்சுட்றாங்க. சாதாரண ஆளு கிடையாது இவனுங்க. இவனுங்க மாரி உலகத்திலேயே நயவஞ்சக்காரர்கள், முனாஃபிக் உலகத்துல எங்கேயும் பார்க்க முடியாதுப்பா. ஏன் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இதுலயே முதற்தரமான எதிரிகள் இப்ப உலகத்திலேயே தோன்றிய முதற்தரமான எதிரிகள் இவங்க தான் இன்னைக்கு. மத்த யூதர்களையும் விட்டுறலாம், கிறிஸ்தவர்களையும் விட்டுறலாம். மத்த என்னென்ன ஜாதி இருக்குதோ, மதங்கள்லாம் விட்டுறலாம். இவனுங்க மாரி கேடு உலகத்துல எங்கேயும் கிடையாது. அப்பேற்பட்ட மகா கெட்டவங்க இந்த அரபிக்காரங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. அந்த மாரி ஆட்டம் போட்டு இன்னைக்கு. இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? கண்ணால பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப அவங்க பண்ற அநியாயத்த கண்ணால பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க பண்ற அநியாயம் 1, 2 இல்ல. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. முழுக்க முழுக்க எப்படி அல்லாஹ்வுக்கு விரோதம் நடக்கணுமோ, அவன் சொல்லிய பேச்சுக்கு விரோதம் நடக்கணுமோ, அத ஒழுங்கா செய்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தோட இன்னைக்கு அல்லாஹ் ஏத்து நிக்கிறாங்கப்பா இன்னைக்கு. அல்லாஹ் பார்த்துட்டுறான். ஒண்ணும் சொல்லல அல்லாஹ். செய். நேரம் வரும். உன்னை அழிப்பதற்கு நேரம் வரும். அப்பதான் உன்னை அழிச்சிட்டு தான் புதிய படைப்பை அப்ப என்னை கொண்டு வர்றானோ, அன்னைக்கு தான் அடிக்க போறான். அதையும் புரிஞ்சுக்கணுங்க. புதிய படைப்பை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டான். குர்ஆனுக்கு விரோதமா நடந்து கொண்டிருந்தால், புதிய படைப்பை கொண்டு வருவோம். அவர் உங்களைப் போல் இருக்க மாட்டார்கள் என்று ஏற்கனவே படிச்சுட்டீங்க. படிங்க.
அல்லாஹ் தன்னிடமிருந்து ஒரு வெற்றியையோ அல்லது ஏதாவது ஒரு நன்மையையோ கொடுத்து விடலாம். ம். அப்பொழுது அவர்கள் தங்கள் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதைப் பற்றி ம். துக்கம் அடைந்தவர்களாக ஆகிவிடுவார்கள். ம். இப்போ அல்லாஹ் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு ஒரு வெற்றியோ, உதவியோ அளித்து விட்டால், அடாடா! நம்மளுக்கு கிடைக்காம போச்சேன்னு துக்கம் அது மட்டும் துக்கம் அடைவாங்க. மத்தபடி கவலை இல்ல. சண்டை போட்டு வந்தோமா, அது பிரச்சனை கிடையாது. அவங்க கிடைச்சிருச்சு அவங்களுக்கு. வெற்றியும், உதவியும் கிடைச்சிருச்சே, செல்வம் கிடைச்சிருச்சே, நம்மளுக்கு கிடைக்காம போயிருச்சே என்று தனக்கு மனசுக்குள்ளேயே அங்கலாய்த்துக்கிட்டு துக்கமடைந்தவர்களாக இருப்பார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. 2ல 159 இன்னைக்கு நம்ம அந்த போயிறக்கூடாது. நம்மளுக்கு தான் சொல்றேன் இப்போ. அவங்க கதை முடிஞ்சிருச்சு. நரகவாசின்னு தீர்ப்பாயிருச்சு. இப்ப நீங்க இப்ப கண்ணால பார்த்துட்டீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கிறங்க. அதனால உங்களுக்கு ஒரு 2 ஆயத்த சொல்றேன். அதன் பிரகாரம் நீங்க அல்லாஹ்வ தவிர வேற எவரையும் நெனச்சு கூட பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர குரான் எடுத்துட்டீங்கன்னா, அந்த குரான் சொல்லிய விதத்தின்படி தான் நீ ஒவ்வொருத்தரும் நடக்கணுமே தவிர, மறந்து கூட, தெரிஞ்சு கூட எந்த காரணத்துக்கு கூட யார்ட்டயும் போய் எந்த உதவியும் நீ கேட்டுறவும் கூடாது. செயல்படுத்தவும் கூடாது. காரணம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் தனி வழி உண்டு. அது அல்லாஹ் தான் உங்க அனைவருக்கும் தருவான். நீங்க 25 பேர் இருக்கிறீங்க. 25 பேர் 25 வழிகள் அல்லாஹ் தருவான். நீங்க யார்ட்ட போய் என்ன உதவி கேட்பீங்க? உங்களுக்குன்னு வழி. உங்க எண்ணத்துக்கு தோதா, உங்க ஈமானுக்கு தோதா, உங்க தக்வாவுக்கு தோதாக உங்களுக்கு அவன் வழி அறிவிப்பான். அப்போ உங்களுக்கு வர்ற வழி மனுஷன் சொல்லுவவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் வழி. அதிலேயே மும்முரம் இருந்து எப்பிட்றா ஓதுறது? எப்பிட்றா அல்லாஹ் சந்திக்கிறது? எப்பிட்றா அல்லாஹ் பேசுறது என்ற விஷயத்த முதல்ல கத்துக்கணுங்க. உங்க கையில தான் இருக்குது. அத நான் யாரும் சொல்ல முடியாது. எப்படி அல்லாஹ் அறியிறது? அவன் மனசுக்குள்ளேயே ஆராய்ஞ்சு, ஆராய்ஞ்சு, சிந்திச்சு, சிந்திச்சு, ராவு பகலா இதே எண்ணத்தோட, நோக்கத்தோட யார் இருக்கிறாங்களோ, அவங்கள் மட்டும் தான் இந்த குர்ஆனை ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியும். அவங்க மட்டும் இருக்க இடமே தெரியாது. யாருக்கும் தெரியாது. தான் உண்டு, அல்லாஹ் குடுத்த குர்ஆன் உண்டு, என்னுடைய அல்லாஹ் உண்டு என்று அந்த 3 பேர் இருப்பார்கள். இப்படிதான் ஒவ்வொருத்தரும் இருக்கணும். இதுதான் குர்ஆனை ஓதக்கூடிய முறை. இத விட்டுட்டு மனசு வேற பக்கம், அந்த பக்கம் அவன் இப்படி சொல்றான் பேச்ச எவனோ என்னத சொல்லிட்டு போறான். உங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான், அதான் நீங்க கேட்கணும். யாராவது என்னமாவது செய்றாங்க, என்னமாவது பேசுறாங்க, நீங்க கவலைப்பட தேவையில்ல. உங்கள்ட்ட அல்லாஹ் என்ன பேசுகிறான், என்ன சொல்லுகிறான், உங்க ரசூல் என்ன சொல்லிட்டு போனார், அது சொன்னது குர்ஆன்ல இருக்குது. அது போதும். இதெல்லாம் நீங்க எந்த குறையும் இல்லாம விடாப்பிடியா, உறுதியா நிக்க வேணும். தனியா உட்கார்ந்துரணும். அல்லாஹ்வோட பேச கத்துக்கணும். தனியா உட்கார்ந்தா தான் உங்களிடம் அல்லாஹ் பேசுவதற்கு வருவான். உங்களை சோதனை செய்வதற்காக தான் அல்லாஹ் உங்களுக்கு எல்லோரையும் ஒரே வழியாக ஆக்கிவிடவில்லை. உங்களை சோதனை செய்து, நீ எவ்வளவு தூரம் மும்முரமா இருக்கின்றாய் இந்த விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு என்று பார்த்த பின்னர் தான் அவன் உங்களுக்கு வழி அறிவிப்பான். இந்த மாதிரி இருக்கு குர்ஆன் ஓதுறது. இந்த மாதிரி இன்னையிலிருந்து தான் உண்டு, தான் குர்ஆன் உண்டுன்னு யார் இருக்கிறாங்களோ, நிச்சயமாக வெற்றி அடைந்தவர்கள் ஆவார். அப்படி. 43 ம். நிச்சயமாக நாங்களும் உங்களுடன் தான் இருக்கின்றோம் என்று அல்லாஹ்வின் மீது உறுதியான சத்தியம் செய்து கொண்டிருந்தவர்கள் ம். இவர்கள் தானா? இவங்க தான் என்று ம். என்று நம்பிக்கை கொண்டவர்கள் கூறுவார்கள். அப்போ நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலகத்திலும் சரி, அன்னை கியாமத்தாலும் சரி, இவங்க தான் நம்பிக்கை கொண்டவங்க சொல்லியிருந்தானுங்களோ? இன்னைக்கு தான் தெரியுதுப்பா. இந்த சண்டைக்கு கூட வரவே இல்லை இவனுங்க. இங்கே புரிஞ்சுக்கிறாங்கள பத்தி யாரும் புரிஞ்சுக்கிறோம். அங்கே கியாமத் அன்னைக்கென்று இவங்கெல்லாம் நம்பிக்கை கொண்டோம்னு சொல்லியிருந்தானுங்களே, நீங்கள் நரகவாசி கூட நிற்கிறானுங்க இன்னைக்கு. இடது பக்கம் நிற்கிறாங்க, அவர் நிற்கிறானுங்களே என்று அன்றைய தினம் புரிந்து கொள்வார்கள். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதும் புரிந்து கொள்வார்கள். இவர்கள் தானா நான் அல்லாஹ் உறுதியா இருக்கிறோம், நம்பிக்கை கொண்டா இருக்கிறோம்னு சொல்லியிருந்தாங்களே அவனுங்க. நாம உண்மைய நினைச்சிருந்தோமே.
இன்னைக்கு தான் தெரியும் உனக்கு உண்மையை பத்தி இன்னைக்கு தான் தெரியுது என்று சொல்லுவார்கள். ம். இன்னும் இவர்கள் நஷ்டவாளிகளாகவும் ஆகிவிட்டனர். ம். நஷ்டவாளி ஆயிருச்சு. இப்ப தீர்ப்பு வந்துருச்சு. நஷ்டவாளிகளாக இன்றைய இதுக்கு நீங்க முஸ்லீம் முஸ்லீம் சொல்றாங்களே, நாங்க இஸ்லாமியர் சொல்லிக்கிறாங்களே, அவ்வளவு நஷ்டவாளிகள், நரகவாசிகள் மட்டும் நீங்க புரிஞ்சுக்க முதல்ல. நீங்க ஒரு காலும் நீங்க மனுஷனோ அல்லது எதுவும் நினைக்காதீங்க. முதற்தரமான அல்லாஹ் விரோதிகளும், ஷைத்தானுடைய முதற்தரமான கூட்டாளிகள்னு நெனச்சுக்கிடுங்க. ஷைத்தானுக்கு அடிபணிந்து, அவனை முற்றிலும் நம்பி, அவன் பேச்சே கேட்கக்கூடிய கூட்டத்தினராக இன்றைய தினம் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதும். 54வது ஆயத்து. ம். நம்பிக்கையாளர்களே, உங்களில் எவரேனும் தன் தீனை விட்டு மாறிவிட்டால், ம். அப்பொழுது அல்லாஹ் வேறு சமூகத்தாரை கொண்டு வருவான். ம். இப்போ 5:51 பிரகாரம் நடக்க கூட்டத்தை அழிச்சுவிட்டு, புதிய சமுதாயத்தை கொண்டு வருவேன்னு அல்லாஹ் வாக்களிச்சுட்டான்ப்பா அந்த குரான்ல. நீங்க கண்ணால பார்த்துட்டீங்கப்பா. இப்ப இவன் பேச்ச கேட்க போறீங்களா? இவன் சொல்ற வழிமுறை நடக்க போறீங்களா? அல்லது அல்லாஹ் சொல்லுகின்ற குர்ஆன் வழிப்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளப் போறீர்களா? என்றுதான் இப்பொழுது கேள்வி உங்களிடம். அவன் அவர்களை நேசிப்பான். ம். அவனை அவர்களும் நேசிப்பார்கள். ம். ம். இப்போ அவர்கள் படிங்க, படிங்க. அவர்கள் நம்பிக்கையாளர்களிடம் இரக்கம் காட்டுபவர்களாகவும், ம். நிராகரிப்பவர்களிடம் கண்டிப்புடனும் இருப்பார்கள். ம். இப்ப ஆரம்பத்துல பேசணும். இந்த அப்படி போட்டான். எழுதுங்க. புதிய படைப்பை கொண்டு வந்த பிறகு, அந்த புதிய படைப்பில் வந்த மக்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்று எழுதிக்கிட்டு, இந்த ஆயத்தை எழுதிக்கிருங்க. புதிய மக்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் எழுதிக்கிருங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட எழுதிக்கிருங்க. ம். அல்லாவின் பாதையில் போர் செய்வார்கள். ம். ம். நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். நிந்தனை இது செய்வோரின் அல்லாவின் அருளாகும். நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். யார் அஞ்ச மாட்டார்கள்? யார் அஞ்ச மாட்டார்கள்? எப்படிப்பட்டவர்கள் அஞ்ச மாட்டார்கள்? புதிய படைப்பு தக்குவாவுடையவர்கள். என்ன தம்பி? தக்குவாவுடையவர்களா சார், இல்ல புதிய எழுதிக்க படைப்பா தம்பி. வரப்போகுது அந்த படைப்பா? காலை சொன்னேன்ல 6 கேள்வி எழுதிக்கங்க. எவர் பயப்பட மாட்டார்கள்ன்னு போட்டு எழுதிருங்க. தக்குவா உடையவர்கள் பயப்பட மாட்டார்கள். தக்குவா உடையவர்கள் பயப்பட மாட்டார்கள். இப்போ அதுக்கு ஒரு ஆயத்துன்னு சொல்றேன். 44ல 51 எடுத்துக்கங்க. 44ல 51 உங்களுக்கு தோதான ஆயத்து. அழகான ஆயத்து. இதையாவது பார்த்துக்கிருங்க. நம்ம எப்படி வரணும்னு நிறுத்தி நிதானமாக உங்களை பற்றி சிந்தித்து, அல்லாஹ் இந்த குர்ஆன் சொல்லிய வார்த்தைகளையும் நீங்க சிந்தித்து, அழகான முறையில் உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள். எதை கேட்டு பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். உங்களுக்கு குர்ஆன் வந்துச்சு, கையில வந்துச்சுல்ல. இன்னும் என்ன உங்களுக்கு? அதான் வழிகாட்டி உங்களுக்கு. அதுல அல்லாஹ்வும் இருக்கிறான், ரசூலும் இருக்கிறார், குர்ஆனும் இருக்கின்றார். எல்லாம் அதுல இருக்குது. எங்களுக்கு படிங்க தம்பி. 44ல நம்பர் என்ன சொன்னேன்? 51 ம். 51. ம். முத்தகீன்கள் நிச்சயமாக அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? முத்தகீன்கள், தக்வா உடையவர்கள். நிச்சயமாக அச்சமற்ற இடத்தில் இருப்பார்கள். நீங்க தக்வாவை அடைந்த பின்னர் தெரியும், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஆமா. இடத்த காட்டிட்டு அவர் போய் தக்க உட்கார மாட்டீங்க. நீங்க தக்வா உங்களுக்கு இறங்க, அழிக்க, நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க உடனே தெரிஞ்சிரும். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும்? ஏன்னா அழகான ஆயத்து பார்த்தீங்களா? நிச்சயமாக தக்வா உடையவர்கள். அச்சமற்ற எந்த பயம் இல்லாத இடத்தில் இருப்பார்கள். உங்கள எவனும் டச் பண்ண முடியாதுங்க. உதாரணத்துக்கு ரசூலே எடுத்துக்கிடலாங்க. ரசூல் ஒருத்தர் தாங்க அந்த அந்த ஊர் மக்கள் பூரா தனியா நின்று பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாருங்க. எவனா தொட்டானா
இப்ப கேள்வி வருது. யாரும் அடிச்சாங்களா? யாராவது கைய கால கட்டி இழுத்து போனாங்களா ரசூல? பார்த்துக்கங்க. எப்போ வந்து செக் அவுட் ஆனாரு அவரு? ஆரம்பத்துல வந்தாரு. பயத்த ஓடி போனாரு. அப்ப ஸ்டார்ட்டிங். நல்லா இல்ல மனுஷன்ல அப்படிதான் வரணும். எடுத்தெடுப்புல எல்லா சக்தியும் அடைஞ்ச மாரி முழு தைரியத்தோடலாம் கிடைக்கல. பயந்து ஓடுங்க. ஓடுனா தான் மத்தவங்க உங்கள பார்ப்பாங்க. இப்ப தப்பிச்சுக்கிறலாம் அடிக்க வரும்போது, உதைக்க வரும்போது, எதிரி வரும்போது தப்பிச்சு ஓடிக்கிறலான்னு இதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு அறிவிக்கின்றான். பின்னர் தனியா நின்று தான் பிரச்சாரம் பண்ணிட்டே இருந்தாங்க. எவனும் கேட்கல. குரானை முற்றிலும் புறக்கணிச்சுட்டாங்க. யாராவது இப்ப டச் பண்ண முடிஞ்சுச்சா? கொலை பண்ண வந்தாங்கல்ல, ரசூல. இப்ப யாரும் டச் பண்ண முடிஞ்சுச்சா? உதாரணம் பாருங்க. ரசூலே உதாரணமா இருக்கு. நல்லா பார்த்துக்கிருங்க. அப்போ தக்குவா அடையிறது எடுத்தெடுப்பிலே தக்குவாவெல்லாம் குடுத்து, புத்திகம் குடுத்து, எல்லாம் குடுத்து ரசூல் வாங்குன வேல வர வைக்கல. படிப்படியா தான் உயர்த்திக்கிட்டே வந்தான். படிப்படியா தெரியாத விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்து, ஈமான உறுதிப்படுத்துறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா குரான இறக்கி, இந்த வகையில கொண்டு வந்தா, அந்த மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த குரான் எடுத்துக்கிட்டு வந்துருச்சு. ஃபாலோ பண்ணுங்க. நல்லா படிச்சுக்கிருங்க. ரசூல பத்தி நல்லா புரிஞ்சுக்கிருங்க. எப்படி வந்தாலும் குரானை போட்டாச்சு. அப்போ தக்குவா உடையவர்களா ஆவதற்கு என்ன செய்வேன்னு யார் உங்களுக்கு சொல்லி தர முடியும்? அல்லாஹை தவிர யார் சொல்லி தர முடியும்? தக்குவான்னு அர்த்தம் தெரிஞ்சிடணுமே. அர்த்தமே தெரியாத, அர்த்தம் தெரிஞ்சா, தக்குவா உள்ளவன் எந்த இடத்துல இருப்பான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருமே. உங்களுக்கு என்னைக்கு அல்லாஹ் தக்குவா அளித்து விட்டானோ, அப்பொழுதே உங்களுக்கு தெரிந்துவிடும். நாம் இருக்கும் இடம் சரியான இடத்துல இருக்கிறோம். கிட்ட இறங்க முடியாது. எவ்வளவு கிட்ட இறங்க முடியாத இடத்துல இருக்கிறோம்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. கண்ணால பார்ப்பீங்க. அந்த இடத்தையும் பார்ப்பீங்க. அந்த வாழ்க்கையும் நீங்க பார்ப்பீங்க. அழகான வாழ்க்கை. படிங்க. நிந்தனை செய்வோரின் நிந்தனைக்கு அஞ்ச மாட்டார்கள். ம். இது அல்லாவின் அருளாகும். ம். இதான்பா அல்லாஹ் அருள். இந்த அருளை அடைந்தவன் அல்லாஹ்வை தெரிந்தவன். அல்லாஹ்வை தெரிந்தவனும், புரிந்தவனும், அந்த இடத்துல இருக்கிறவனும் உங்களுடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற அர்த்தம். எதற்கும் விடமாட்டார்கள். அந்த இடம் எது? அல்லாஹ்வுடன் நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான் என்று அர்த்தம். இப்ப என்ன சொல்லப் போறீங்க? இந்த பாக்கியம் வேண்டாம் என்று யார் நினைக்கின்றார்களோ, செயல்படுகின்றார்களோ, அவர்கள் குர்ஆனை ஓதாத மக்கள். குர்ஆன் என்னன்னு தெரியாத மக்கள். என்னப்பா இந்த மாரி தக்வா எப்புட்றா தக்வா கத்துக்கணும்னு நீ அல்லாஹ்டம் கேட்கணும். அல்லாஹ் தான் வழிய காட்டுவான். நீங்களா எதையும் செஞ்சிட முடியாது. அதையும் புரிஞ்சுக்கிருங்க. அதனால ஓதுற முறைய நீங்க ஒழுங்காக கையாண்டால், உங்களுக்கு விஷயம் விளங்கும். அவசரப்படுவீர்களானால், எதுவுமே புரியாது. எல்லாமே உடைஞ்சு சுக்குநூறா போயிரும். அதுக்கு ஒரு ஆயத்த சொல்றேன். கேட்கக்கூடாது என்பதற்காக 2 ஆயத்த காட்டுறேன். படிங்க. 2ல 100 கேட்டா சார்? 108. 108 102 2ல 108. ம். அல்லது இதற்கு முன்னர் மூசாவிடம் கேள்விகள் கேட்கப்பட்ட மாதிரி நீங்களும் உங்கள் தூதரிடம் கேட்க விரும்புகிறீர்களா? இப்போ முகம்மது நபிட்ட எல்லாம் கேள்வி ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க பிரச்சாரம் பண்ண கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன? இது என்ன? இது எப்படி சொல்லு? எல்லாம் எல்லாம் கன்னா பின்னான்னு கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப அல்லாஹ்வே கண்டிப்பா வார்னிங் தர்றான். மூசாட்ட இப்பதான் கேட்டிருந்தாங்க. எல்லா கேள்வி மேல கேட்டே இருந்தாங்க. எதுவும் நிறைவேற்றல, செயல்படுத்தல. சும்மா கேள்வி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தாங்க மூசாவ. அந்த மாதிரி நீங்களும் இந்த ரசூலிடம் கேள்வி கேட்க ஆசைப்படுகின்றீர்களா? கேட்கிறான் கேள்வி. ரசூல்ட்டயே கேட்கக்கூடாது. நான் சொன்னத உங்கள்ட்ட சொல்லிட்டு போயிருவாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. என்ட்ட தான் அவர் சொன்னத பத்தி பதிலோ, விளக்கமோ என்ட்ட தான் கேட்கணும். என் விஷயத்த சொல்றதுக்காக நான் ஒரு தூதர் தேவைப்பட்டுச்சு. அவர் மூலம் சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்காக, நேர்வழி செலுத்துறதுக்காக. அந்த நேர்வழி எப்படி செயல்படுத்த வேணும்? எப்படி ஓத வேண்டும்? எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீ என்னிடம் கேட்க வேண்டும். மூசாட்ட கேட்ட மாரி நீங்க கேட்க போறீங்களா? படிங்க அடுத்த லைன்.
எவன் ஒருவன் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுகிறானோ ம். அவன் நிச்சயமாக நேர் வழியினின்று தவறிவிட்டான். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவனிடமே எல்லாம் கேட்க வேண்டும், அவனையே நம்பி வாழ வேண்டும் என்று அந்த விஷயத்தை விட்டுவிட்டு, இந்த நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வை கேட்கிறத விட்டுட்டு, எவன் ஒருத்தன் மனுஷன்ட்டயும் மாட்டையும் கேட்டுட்டு இருக்கிறானோ, அவன் அல்லாஹ் என்ன சொல்றான்? எவன் ஒருவன் நம்பிக்கையை அவநம்பிக்கையாக மாற்றுகிறானோ ம். அவன் நிச்சயமாக நேர் வழியில் நின்று தவறிவிட்டான். முடிஞ்சு போச்சுப்பா. உன்னதன்ட்ட கேட்டாலே அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்து அவனிடம் கேட்க வேண்டும். இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எவன் விட்டுவிட்டானோ, அவன் காஃபிராக போய்விட்டான். வழி கிடையாது, வழி தவறிவிட்டான். முடிஞ்சு போச்சு. என்னைக்கு நீ அல்லாஹ் விட்டு முன்னால உன்னோட இருக்கக்கூடிய அல்லாஹ்வை விட்டுவிட்டு, எங்க இந்த மனுஷனையும் மாடுகளையும் நம்புறியோ, நீ ஒரு காலும் நேர் வழி அடைய முடியாது என்று திட்டவட்டமா சொல்லிட்டு, அவங்க மனசுல இது பதியட்டும். எல்லாருடைய மனதில் பதியட்டும். நல்லா கேட்டுக்கிட்டே வாங்க. நீங்க தனியா உட்கார்ந்து சிந்தியுங்க. அதான் என் வேலை. அத நீ செய்யணும். அடுத்தது. முடிஞ்சுச்சா அந்த ஆயத்து? அந்த இது முடிஞ்சுது. ஆ. இப்போ இன்னொரு அஞ்சுல ஆயத்து 101. காட்டுறேன். அதையும் படிச்சுக்கிருங்க. 5ல 101. எப்படி ஆண்டவன் சொல்றான்னு பார்த்துக்கணும் தம்பி. என் தாய்மார்களே, அதையும் பார்த்துக்கிருங்க. எப்படி ஓதணும்னு ஆண்டவன் சொல்றான், அதையும் கேட்டுக்கிருங்க. எப்படி ரசூலுக்கு கிட்ட கேட்கக்கூடாதுன்னு அவன வார்னிங் பண்றானோ, அதையும் கேட்டுக்கிருங்க. அவர் எதுக்கு அர்த்தமும் சொல்லல, விளக்கமும் சொல்லல, செயல்படுத்தும் முறையும் சொல்லல. அல்லாஹ்ட்டேந்து வந்த விஷயத்தை அப்படியே உங்களுக்கு அறிவித்து விட்டு அவர் சென்று விட்டார். இதுதான் அவருடைய செயல். வேற எதுவும் கிடையாது. 5:101 எடுத்துக்கங்க. 5ல 101. ஆ. நம்பிக்கை கொண்டவர்களே, தேவையின்றி கேள்விகள் கேட்காதீர்கள். நல்லா புரிஞ்சுக்கங்கப்பா. தேவையின்றி கேள்விகளை கேட்காதீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து கேட்கின்றான். இப்பொழுதுதான் ரசூல் பேச்சை கேட்டு நம்பிக்கை சரியா சரியா சொல்றாருப்பா. நல்லாதான்ப்பா இருக்குது. இத கேட்கலாம் எண்ணத்தோட வர்றீங்க நீங்க. நீங்க நம்பிக்கை கொண்டவர்கள் ஆயிரல. 58, 22 பிரகாரம் நம்பிக்கை கொண்டவர்களா கேட்க மாட்டாங்க அவங்க. இப்பதான் ரசூல் பேச்சை கேட்கறான். நல்லாதான் இருக்குது. இது சரியா தான் இருக்குது. இது நியாயமா தான் இருக்குதுன்னு எண்ணத்தோட வர்றாங்கல்ல. உடனே போய் ரசூல் இதுக்கு என்ன அர்த்தம்? அத கேட்றாதீர்கள். ம். உங்களுக்கு பதில் அளிக்கப்பட்டு விடுமானால் அது உங்களுக்கு தீங்காக அமைந்துவிடும். ஆ அவர் நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டால், அது தீங்காக உங்களுக்கு அமைந்துவிடும். ரசூல் பதில் சொல்லிட்டாருண்டா, உனக்கு தீங்கு தான். நல்லா புரிஞ்சுக்க. என்ன காரணம் தெரியுமா? அவர் கேட்கிறாங்க ஒரு கேள்வி. அதில் பதில் சொல்றாரு அவர். நபி பதில் சொல்றாங்க. பதில கேட்டவனுக்கு தீங்காக துன்பம் தரக்கூடிய தீங்காக முடியும்ன்னு சொல்றான் ஆண்டவன். என்ன காரணம்? கேட்கிறான் கேள்வி ஒருத்தன். அதுக்கு பதில் சொல்லிட்டால் சொல்லல. சொல்லிவிட்டால் தீங்காக அமைந்துவிடும் உனக்கு. அப்படின்னு சொல்றான். எப்படி தீங்கு? என்ன வகையிலே தீங்கு? எழுதிக்கிருங்க. எழுதிக்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க. இந்த கேள்வி முக்கியம். இதுக்கு இதுக்கு சொல்லுங்க. நபி வந்து நபி வந்து பதில் அவங்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னா, மக்கள் அத கேட்டுட்டு அத செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது, அ அதனால அவங்களுக்கு அது தீங்கா அமைஞ்சிருங்கிற மாரி புரிய வருது சார். கரெக்ட்டு. தப்பு கிடையாது. அவர் கேட்கிறாரு. இப்ப ரமலான் மாதம் என்னன்னு கேட்கறாங்க. அது தெளிவா போட்டிருக்குது. 182ல 180 தெளிவா போட்டிருக்கு. ஹஜ் பத்தி தெளிவா போட்டிருக்கு குரான்ல. முழு விவரம் போட்டிருக்குது. நீ அத போய் கேட்டியேன்டா, அவர் பதில் சொன்னாருன்டா. நீ எது கேட்டப்போ? செய்துதான் கேட்ட. நீ செய்யாவிட்டால் உனக்கு நரகம் தான். கேட்டியல்ல? செய்ய போறதாக கேட்டியல்ல? அப்ப செய்ய வேண்டியதானே? சொல்லிட்டார்ல, செய்வியா நீ? செய்ய மாட்ட. அப்படி கேட்டுட்டு இந்த காலம் இத விட்டு போயிருவ. உனக்கு நரகம் தான். தீங்காக முடிஞ்சிரும். சொல்லிட்டாரு பதில் சொல்லிட்டாருன்டா. அவர் எல்லாம் செஞ்சுட்டாரு. அல்லாஹ் சொன்ன குரான் சொல்லி அனைத்து விஷயங்களும் செய்து முடிச்சுட்டாரு அவரு.
நீனும் செய். எத ரசூல பின்பற்ற சொல்றான் ஆண்டவன். நீனும் அதே மாரி செய். ஓது. அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் அறிவிப்பான். அதே மாரி நடந்துக்க. அத விட்டுட்டு அவர் போய் கேட்டு என்ன செய்ய? கேட்டுருக்காத. சொல்லிட்டாருன்னா நீ செத்த அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பதில் சொல்லிட்டாருன்னா உன் கதை முடிந்தது. படிங்க. மேலும் உங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படும் சமயத்தில் வசனங்கள் குறித்து நீங்கள் விளக்கம் கேட்பீர்களேயானால், ம். ஆயத்துக்கள் உங்களுக்கு தெளிவாக்கப்படும். ம். குரான் இறக்கப்படும் பொழுது யாருக்கு இறக்குவான் ஆண்டவன்? நம்மளுக்கு உங்களுக்கு தான். நீங்க தக்வா உடையவர்கள் உங்களுக்கு குரான் இறக்கப்படும். அப்படி இறக்கும் பொழுது அல்லாஹ்ட்ட உடனே கேளுங்க. ரசூல் கேட்டுறாங்க. இறங்கிருச்சு யா அல்லாஹ், இந்த ஆயத்த நான் எப்படி செயல்படுத்துறது? விளக்கம் புரிஞ்சிருச்சு யா அல்லாஹ் சொல்லித்தா யா அல்லாஹ். செயல்படுத்துமா விளக்கம் தெரிஞ்சுச்சுப்போ, செயல்படுத்தும் முறைய சொல்லித்தான்னு கேட்டா, உனக்கு அல்லாஹ் ஆயத்து மூலமாக விளக்கம் அளிப்பான். இவ்வளவு தூரம் நிக்கிறான் பாருங்க. நீங்க எப்ப என்னை கேட்பீங்க? எப்ப என்னைய பார்ப்பீங்க? எப்ப என்ட்ட கேட்பீங்க? உங்களுக்கு உங்க எல்லா உதவியும் செய்ய தான் காத்துட்டு இருக்கிறேனே. ஏன் என் பேச்சு கேட்க மாட்டீங்க? ஏன் வெறுக்கிறீங்க? என்னை விட்டுட்டு எங்க ஓடுறீங்க? நான் தான் இந்த குரான் குடுத்தேன். என்று உங்களுக்கு இறக்கப்படும் சமயத்தில் என்ன சந்தேகம் இருக்கின்றதோ, அப்பொழுது அவனிடம் கேளுங்கள். ஒழுங்காக விளக்கம் அளிப்பான். போதுமா? இதுதான் ரசூல் சொன்னார். நான் அப்படிதான் நடந்துட்டு இருக்கிறேன். நீங்களும் அப்படி நடங்கன்னு ரசூல் நம்ம மக்கள பார்த்து சொன்னார். இப்பொழுது 2 விஷயம் உண்மையிலே வருது. 1, 2, 121 இத கம்பேர் பண்ணுங்க. 2ல 120 உங்க விளக்கமா ஆயத்துக்களுடைய ஆதாரத்தோட உங்களுக்கு சொல்றேன் தம்பி. கேட்டுக்கங்க. 2ல 121 பிரகாரம் அத நீங்க கொண்டு வந்து சேர்க்கணும். இது எப்படி எந்த வகையில இது ஒத்து வருது? இத நான் புரிந்து கொண்ட விஷயம் என்ன? 2ல 121 2ல 121 அது 5ல் 101 எப்படி ஒத்து போகுது? அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இது செய்ய வேண்டிய செயல் நீங்க. எந்த வகையில இறங்குது? இப்போ நீங்க குரானை என்னைக்கு இறக்குறீங்களோ, என்னைக்கு இறங்குதோ, அப்பொழுது நீங்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஒண்ணு ரமலான் மாதத்தை அடைந்து விட்டேன் என்று சொல்லுங்கள். அல்லது குரானுடைய 3 விஷயங்கள் அடங்கிய குரான் இறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுங்கள். 2ம் ஒரே அர்த்தம் தான். நீங்க இப்ப கண்டுபிடிக்கணும். 2ல 185 கம்பேர் படிக்கணும். 2ல 121 நீங்க கம்பேர் படிக்கணும். அதுக்கு பின்னர் 75ல 16லேருந்து 20 வரை. 75ல 16லேருந்து 20 வரை. இந்த 3 விஷயமா சொல்லியிருக்கிறேனே, இந்த 3யும் 5, 101ல வச்சு நீங்க கம்பேர் பண்ணி படிக்கணும். இது நீங்க படிச்சு முடிக்க 2, 3 மாசம் ஆகும். சொல்லிட்டேன். இது ஒழுங்கான அர்த்தம் எடுத்து, படிப்பை ஒழுங்கா எடுத்து நீங்க குடுத்தீங்கன்னா நல்லது. நீங்க எழுதுனா குடுக்க தான் போறீங்க. அதான் நான் சொன்னதோட சரி. உங்களுக்கு நல்லது சொல்லிட்டே இருக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் சொல்ல முடியாது. அதுக்கு மேல சொல்ல முடியாது. இவ்வளவு விஷயம் எடுத்து சொல்றேன் உங்களுக்கு. நீங்கலாம் தேடிட்டு இருக்க முடியாது. தேடுறதுக்கு வந்து இந்த ஆயத்த படிச்சு பார்த்துருங்க. இது எப்படி ஒத்து வருதுன்னு பாருங்க. எப்படியெல்லாம் இந்த ஆயத்து இதில் ஒத்து வருதுன்னு பாருங்க. ஏன் கேட்கக்கூடாதுன்னு சொல்றான்னு பாருங்க. அப்படி சொல்லிட்டா நீ நஷ்டவாளி ஆயிருவேன், துன்பத்துக்குள்ளான்னு சொல்றான். ஏன் என்ன விஷயம்? இந்த மாரி உங்கள கேள்வி கேட்டு, கேள்வி கேட்டு படிங்க. ஓதுகின்ற முறையை இன்னிலிருந்து கத்துக்கொள்ளுங்க. வாய தொறக்காதீங்க. யார்கிட்டயும் வாய தொறந்துறாதீங்க. நீங்க உண்டு, உங்க குரான். இப்போ குரான் இறக்கப்படும் சமயத்தில் நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்பீர்களாயின், அல்லாஹ் உங்களுக்கு விளக்கத்தை அளிப்பான். விளக்கம் என்ன? ஞானம். ஹக்கீம். ஹக்கீம். அப்ப அடுத்ததெல்லாம் எப்படிங்க? அல்லாஹ் மன்னித்து விட்டான், மிகவும் மன்னிப்பவன், சகிப்புத்தன்மை உடையோனும் ஆவான். எத மன்னிச்சுட்டான்ல? தேவையில்லாம கேள்வி கேட்டது. இதுவரை 5, 101 வருவதற்கு முன்னர் என்னென்னவெல்லாம் அல்லாஹ்ட்ட கேள்வி கேட்டிருந்தீங்களோ, ரசூல்ட்ட கேட்டிருந்தீங்களோ, இப்ப 101 வந்துடுச்சு. இதன் இலக்கணம். 5ல் 100 வரை என்னமெல்லாம் கேட்டிருந்தீங்களோ, மன்னிச்சுட்டான். தெரியாததான் கேட்டீங்க. நான் சொல்லல உங்களுக்கு கேட்கக்கூடாதுன்னு. இப்பதான் சொல்றேன் உங்களுக்கு. இதுவரையும் செய்த பாவத்த மன்னிச்சுட்டான். புரிஞ்சுட்டா நசீர்?
புரியுதுங்க சார். தெளிவா. எல்லாம் இது புரிஞ்சுக்கங்கப்பா. இதுவரை மன்னித்து விட்டாங்க. டக்கு என்னென்ன மன்னிச்சுட்டாங்க கேட்டா, நேத்து வரை செய்த பாவம் மன்னிச்சுட்டான். இன்னைக்கு திருந்துட்டீங்க. கேள்வி கேட்க மாட்டீங்க. நல்லா உங்கள தயார்படுத்திக்கங்க முதல்ல. நீங்க மனிதனாக வாழ்வதற்கு தான் அந்த குரான். ஆமா. வாய மூடுங்க. நீங்க குரான் ஓதணும்னா நீங்க வாய மூடிறணும். மனசுக்குள்ளே பார்த்து, கண்ணால பார்த்து ஓதி, மனசுக்குள்ளேயே சிந்திச்சு, ஆராய்ஞ்சு, ஜீரணிக்கணும் அப்படியே. ரத்தத்தோ ரத்தமா கலந்துரணும் அவ்வளோ ஆயத்துக்காகவும், உடம்பு பூரா ரத்தத்தோட அத கலந்துரணும். ரத்தம் ஓடுறதுக்கு பிறகு குரான் ஓடணும் உங்க உங்க உடம்பு பூரா குரானே ஓடணும். அப்படி கொண்டு வரணும் நீங்க இந்த இத. அப்படி செய்வதற்கு ஸிக்ர நீங்க கத்துக்கணும். ஸிக்ர் ஒரு விஷயம். அத அப்புறம் பேசுறேன். எது தொட்டா அப்படியே இழுத்துக்கிட்டே போயிரும். படிங்க. 102 படிங்க. அது 5ல திடமாக நூ அ 5ல 102. படிங்க தம்பி. திடமாக உங்களுக்கு முன் இருந்தோரில் ஒரு கூட்டத்தார் கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆ, அ தெளிவானதும் அவர்கள் அவற்றை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். பாத்தீங்களா? எதுக்காக இப்ப கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான்? தெளிவானதும் அவர்கள் அவற்றை நிராகரிப்பவர்களாக ஆகிவிட்டார்கள். கேட்கறானுங்க. சொல்றாங்க அவங்க. சில பேர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி ஓதுங்க. இத சொல்லி வணங்க. உங்களுக்கு எல்லா பாக்கியம் கிடைக்கும். நிச்சயம் அல்லாஹ் தான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுவான் என்று சொல்றாங்க. கேட்கறாங்க. அப்படியே விட்டு போயிடுறாங்க. பாத்தீங்களா? இந்த காரணத்த கேட்காத. நீ கேட்டு என்ன செய்ய போறன்னு கேள்வி. கேட்டு என்ன செய்ய போற? கேட்டாச்சு. என்ன செய்ய போற என்று ரசூல் விளக்கம் சொல்லாம, இந்த கேள்வி கேட்டான்னா என்ன பதில் சொல்லுவா? வாய மூடி போயிருவா. அப்ப கேட்ட சும்மா வீணான பேச்சு பேசுன நீ. தேவையில்லாத பேச்சு தான் ரசூலுக்கு தொந்தரவு தர்றதுக்காக நீ பேசுன நீ. அப்படி ஆயிருது. அது பதில் சொன்னாலும் உனக்கு நஷ்டம். அது பதில் இப்படி கேள்வி கேட்டான்னா, அதுக்கும் நஷ்டமாயிரும். ஆக இன்னையிலேருந்து நஷ்டவாளி ஆயிராதீங்க. நல்லா ஓதுங்க. உங்களுக்கு கிடைச்ச விளக்கத்தையும், அர்த்தத்தையும் புதிய அணுகுமுறையும் நீங்க குர்ஆன் பயான்ல போடுங்க. எல்லாரும் படிக்கணும். அப்படிதான் நீங்க இன்னுமே பேசணும். பேச கத்துக்கறணும். இதன்படிதான் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். படிங்க. முடிஞ்சிருச்சா 102? அது முடிஞ்சிருச்சு சார். திருப்பி திருப்பி வாங்க தம்பி. 5ல 54 அத கன்டின்யூ பண்றேன் சார். பண்ணுங்க தம்பி. இது இது அல்லாஹ்வின் அருளாகும். இதை அவன் நாடியோருக்கு கொடுக்கிறான். அல்லாஹ் மிகவும் விசாலமானவனும் நன்கறிபவனுமாக இருக்கின்றான். தன் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தன் அருளை கொடுக்கின்றான். நம்ம எந்த நாட்டும் நாடல. எதுவுமே அல்லாஹ்ட்ட வார்த்தையோட கேட்கல. அவன் குடுத்த வார்த்தைகள் நம்பவும் இல்ல. அவன்ட்ட எதுவுமே கேட்கல. எப்படி நாம் அருளை அடையப் போறோம்? கிடையாது. கிடையாது என்று நிச்சயமாய் கிடையாது நிச்சயம் அது மட்டும் தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. என்னைக்கு நாம் எல்லோரும் அல்லாஹ்வின் அருளை அடையப் போகின்றோம்? இதான் அடுத்த கேள்வி. அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? மனுஷன் அருள் வச்சுட்டு இருக்கிறான். இப்படி செய்ப்பா. உனக்கு அருள் கிடைச்சுரும் சொல்ல முடியும்? இந்த புத்தகம் ஒரு தனிப்பட்ட விஷயம். இந்த மாரி சொல்லப்பட்ட விஷயங்கள் வேறு எதுலயும் கிடையாது. ஓதியவர்களுக்கு மட்டும் தான் இது புரியும். இது தனிப்பட்ட புத்தகம், தனிப்பட்ட வாக்கியம், தனிப்பட்ட ஆயத்துக்கள், கலிமாக்கள், தூய்மையான வார்த்தைகள் என்று அவன் மட்டும் தான் தெரியுமே தவிர வேறு யாருக்கும் தெரியாதுப்பா. படிங்க. 55வது வசனம். ம். நிச்சயமாக உங்களுக்கு உற்ற நண்பர்கள் அல்லாவும் அவனுடைய தூதரும் இன்னும் எவர்கள் நம்பிக்கை கொண்டார்களே அவர்களும் தான். ம். ம். அவர்கள் எத்தகையோர் என்றால் சலாத்தை நிலைநிறுத்தி ம். ஜக்காத்தையும் கொடுத்து அ. பணிவுடன் நடந்து கொள்கிறார்களோ அ. அவர்களும் தான். அவர்கள். ராக்கிமுன்னு வார்த்தை வருதா? ஆமா சார். ருக்கூஹுங்கள். அ. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிருங்க. ருக்கு எவ்வளவு முக்கியம் புரிஞ்சுக்கிருங்க. ருக்கு எவ்வளவு முக்கியம் புரிஞ்சுக்கிருங்க. இவ்வளவு 3 விஷயமும் செய்து
ருக்குவில் இருப்பவர்களாக இருக்கின்றார்கள். நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்ப்பா? ருக்கு, ருக்கு, ருக்குன்னு 1000 தடவ படிச்சாச்சுப்பா. என்னைக்காவது என்னப்பா இந்த ருக்குன்ட்டு யாராவது நீங்க உங்களுக்குள்ளே என்னைக்காவது சிந்திச்சு பார்த்தீங்களா? பண்ணல. சுஜூதுன்று போன தடவ பார்த்தோம். ருக்கு, சுஜூத் இருப்பவர்கள் தான் நபியுடைய எப்போதும் நபியோடு இருப்பவர்கள் யாருன்னு கேட்டா 5 விஷயம். 5 விஷயத்துல 2 விஷயம் ருக்குவும், சுஜூதும் செய்வார். போன தடவ 48வது சூறால பார்த்தோம். அது நீங்க மறந்திருப்பீங்க. பாருங்க என்ன சொல்லும் பாருங்க. ருக்கு ஹெட்டிங்ல எழுதிக்கிருங்க. அந்த இதையும் எழுதிக்கிருங்க. 48ல 26ஆ 25ஓ வருதுல்ல. அதையும் எழுதிக்கிருங்க. 29. 29 எழுதிக்கிருங்க. எப்பேற்பட்ட முக்கியமான ருக்கு, சுஜூது இன்னைக்கு அது கேட்பாரற்று கிடக்கின்றது. அதை விட்டுட்டு தேவையில்லாத கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது. காரணம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அல்லாஹ் சொல்லிய வார்த்தைக்கு மதிப்பும், மரியாதையும் கொடுப்பது கிடையாது. அல்லாஹ்வை அவர்கள் எந்த மாரி இப்ப நடத்திக்கிறணுமோ, அந்த அளவு அல்லாஹ்வை அவர்கள் நடத்துவது கிடையாது. மதிப்பு தருவது கிடையாது என்று அல்லாஹ்வே சொல்லுகிறார். இப்போ நிலைமை பார்த்து இப்ப நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சொல்றானே, இவ்வளவு சொன்னவங்க ருக்குவில் இருப்பார்கள். கடைசி ருக்குவில் முடியுத. அவர் ருக்கு செய்ய சொன்னா ருக்கு செய்வதில்லை. 48, 77, 48 அது எழுதிக்கிறேன் தம்பி எழுதி. இதெல்லாம் டெய்லி மனசுல நிக்கணும். தினந்தோறும் 24 மணி நேரமும் இந்த இன்னைக்கு பேசின பேச்சு அனைத்தும் மனசு நின்றுருக்கணும். இத வைத்துக்கொண்டு இந்த குரான் ஆயத்த வைத்துக்கொண்டு தான் நீங்க மேற்கொண்டு படிக்கணும், ஓதணும். இந்த வழியெல்லாம் ஓதணும் நீங்க. அநியாயமா வாழ்க்கை நாசமாயிட்டு இருக்கிறீங்களா? இவ்வளவு விஷயம் அவன சொல்லிட்டு வர்றானே, என்னைக்கா உன் கண்ல பட்டுச்சா? இதையும் நடக்கணும்னு ஆசை வந்துச்சா? என்ன இந்த மாரி ருக்கு செய்ய சொன்னா ருக்கு செய்வதில்லைன்னு சொல்றானே. பார்த்தீங்களா? 77ல 48 படிங்கப்பா. 77ல கடைசி ஆயத்து 48 48. ம். நீங்கள் ருக்குவில் இருங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால், ம். அவர்கள் ருக்குவில் இருப்பதில்லை. மார்க்கவு ராக்கி. எல்லாம் புரிஞ்சுக்கிருங்க. என்ன மாரி உங்களுக்கு இதுல ஏதாவது மனசு பட்டுச்சா? இந்த மாரி சொல்லியிருக்க வார்த்தை அவருக்கு உள்ள இருக்குதே. நீங்க இப்ப ருக்குல இருக்கிறீங்க? இல்ல. சுஜ்தா இருக்கிறீங்க? இல்ல. எதுவுமே இல்ல. 2ம் கிடையாது. 2ம் கிடையாம கையில குரான் வச்சுக்கோங்க. கையில குரான் வச்சு உட்கார்ந்துருக்கீங்க. ஜிக்ர் செய்ய சொன்னால் ஜிக்ர் செய்வதில்லை. அது எந்த ஆயத்துப்பா? 38ல 13ஆ? 38ல 13ஆ? அத நான் தப்பா சொல்றேனா? 37ஆ? 38ஆ? எதுல வருது? யாராவது சொல்லுங்கப்பா. யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல. சரி பரவால்ல. அத பார்த்துக்குருவோம். நம்ப நம்ப எனக்கு தெரியல. சுஜூது செய்ய சொன்னா சுஜூது செய்வதில்லை. அது தெரியும். உங்க எல்லாரும் தெரியும். 21ல 84. ஒரு குர்ஆனி வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் சுஜூது செய்வதில்லை. ருக்குவில் இருப்பதில்லை. சரியா? இல்ல கண்டுபிடிக்க முடியும். பரவாயில்ல தம்பி. அடுத்தது படிங்க. 5:56. ம். அல்லாவையும் அவனது தூதரையும் நம்பிக்கை கொண்டவர்களையும் யார் நண்பர்களாக ஆக்குகிறார்களோ, ம், ம், ம். அவர்கள்தாம் அல்லாவின் கூட்டத்தினர் ஆவார்கள். இப்ப இந்த 3 பேரையும் நண்பன் ஆக்கிக்கணுங்க நீங்க. ஈமானுக்கு ஒருத்தன் கிடையாது. இந்த 25 பேர் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த 25 பேர் உங்களுக்குள் நண்பர்களா ஆக்கிக்கொள்ளுங்க. ஆசைப்பட்டு எல்லாம் ஓதுவீங்க. இவங்க நண்பன் ஆக்கிக்கிறங்க. அல்லாஹ்வையும் தூதரையும் நண்பன் ஆக்கிருங்கப்பா. இவங்க தான் என் நண்பன்னு சொன்னா இவங்க தான்ப்பா. வேற யாரும் கிடையாது பாருங்க. என் நிலைக்கு வந்துருங்கப்பா. நிலைக்கு வந்து இந்த மாரி செய்யுங்கப்பா. கடைசி 3 விஷயத்தையும் செஞ்சு ருக்குல இருக்க பாரு. பார்த்தீங்களா?
அந்த ருக்குன்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கிருங்க. ருக்குன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிருங்க. அந்த விஷயத்த பத்தி நீங்களே சிந்திச்சு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தான் ருக்குவ பத்தி நீங்க தான் ஓதிட்டீங்க. உங்களுக்கு தான் அறிவு கிடைக்கும். உன்னதன் இதான் இப்ப ருக்குன்னு சொல்லவே முடியாது. இதான் இப்ப சுஜூதுன்னு சொல்ல முடியாது. இதான் இப்ப ஜிக்ர்ன்னு சொல்ல முடியாது. இதான் இப்ப ஹக்கீம் ஞான்னு சொல்ல முடியாது. யாராலும் எதையும் சொல்ல முடியாது. நீங்களே அல்லாஹ்விடம் கேட்டு புரிந்து கொண்டு, உங்கள் வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கை நல்லபடியாக கொண்டு வாருங்கள். பிஇஸ்னில்லாஹி அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொன்னது நல்லா சிந்திச்சு பாருங்கப்பா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.